லெசன் நம்பர் 9 ஆதி திருச்சபையின் சரித்திரம் 4ஆம் பாகம். ஆதி திருச்சபையின் வளர்ச்சியும் விதைகளான திருச்சபையின் இரத்த சாட்சிகளும் பிரசன்டிங் பை ரெவரண்ட் டி. டேவிட், கேமலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. வழிபாட்டு இயக்கம். ஆரம்பகால கிறிஸ்தவமானது யூத மதத்திற்குள் ஒரு பிரிவாக இயேசு இயக்கமாக ஆரம்பமானது. பொதுவாக எந்த ஒரு மத இயக்கமும் துவக்க நிலையில் சிறியதாக ஆரம்பித்து பிற்காலத்தில் அதன் கோட்பாடுகள் மற்றவர்களை ஈர்க்கும்போது பெரிய மதமாக வளர்ச்சியடைகிறது. கிறிஸ்தவத்தைப் பற்றி ரோமானியர்களின் எண்ணங்கள். ஒரு காலத்தில் ரோம பேரரசானது மத சகிப்புத்தன்மைக்கு அடையாளமாக இருந்ததினால் யூத மதத்தையும் சகித்துக் கொண்டது. ஏனெனில் யூத மதம் ஒரே கடவுள் கொள்கை கொண்ட மதமாகும். ஆனால் ரோமானிய மதத்தில் பல தெய்வ வழிபாடு இருந்து வந்தது. இந்நிலையில் ரோம பேரரசில் கிறிஸ்தவம் ஒரு மதமாக தோன்றியபோது அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் எந்த ஒரு தடையையும் விதிக்கவில்லை. ஏனெனில் கிறிஸ்தவமானது யூத மதத்தை பலவீனப்படுத்தும் என்றும் அது ரோம பேரரசுக்கு சாதகமாகவே இருக்கும் என்று கருதினார்கள். கிறிஸ்தவ போதகம். ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லோரும் ஆரம்ப காலத்தில் யூதர்களின் ஜெப ஆலயங்களில் இயேசுவை பற்றி போதித்து வந்ததன் காரணமாக பலர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இதனால் யூத மத தலைவர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களின் போதனைகள் எல்லாம் யெகோவா கடவுளுக்கு விரோதமாக தேவதூஷணம் என்று குற்றம் சாட்டினர்கள். ஆகவே கிரேக்க மயத்தை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வன்முறையில் ஈடுபட்டார்கள். இந்த கலவரத்தால் யூதேயா மற்றும் சமாரியாவிலிருந்து கிறிஸ்தவர்கள் அங்கிருந்து வெளியேறி மற்ற பகுதியில் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். இதன் காரணமாக பலர் கிறிஸ்தவர்களானார்கள். ரோமானிய பேரரசரான திபேரியஸ் ஆட்சியில் கிறிஸ்தவம். திபேரியஸ் பேரரசர். இவருடைய ஆட்சியில்தான் பிலாத்து மூலமாக இயேசு கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட ஒப்புக்கொடுக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் சூரியன் இருளடைந்து பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாகிய சம்பவத்தை பிலாத்து நினைவுகூர்ந்து இவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இக்கடிதத்தின் அடிப்படையில் யூத மதத்தை தொடர்ந்து பலவீனப்படுத்த இயேசு கிறிஸ்துவை ரோமானிய கடவுளாக அறிவிக்க ரோம செனட் மன்றத்தை கேட்டுக்கொண்டார். ஆனால் ரோம செனட் மன்றமானது கிறிஸ்தவத்தை மூட நம்பிக்கை மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேடு கொண்ட சட்டவிரோதமான மதம் என்று அறிவித்து ரோம பேரரசில் தடை செய்ய பரிந்துரைத்தது. ஆகவே யூத மதத்தை பலவீனப்படுத்துகின்ற கிறிஸ்த மதத்தில் தலையிட வேண்டாம் என்று திபேரியஸ் உத்தரவிட்டார். கிறிஸ்தவம் பற்றி ரோம ஆட்சியாளர்கள். ரோம பேரரசு செல்வ செழிப்பாகவும் அமைதலாகவும் காணப்படுவதற்கு ரோமானிய தெய்வங்கள்தான் காரணம் என்று ரோம ஆட்சியாளர்கள் கருதினார்கள். ஆகவே எல்லா குடிமக்களும் தங்கள் விசுவாசத்தை ரோம பேரரசுக்கு வெளிப்படுத்த பேரரசர்களுக்கு தூபம் காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்குவதில்லை என்பதில் உறுதியாயிருந்தார்கள். ஆகவே ரோம பேரரசில் கிறிஸ்தவ மதமானது பிரச்சினைக்குரிய ஒரு மதமாக முத்திரைக்குத்தப்பட்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். ரோம பேரரசரான கலிகுலா ஆட்சியில் கிறிஸ்தவம். கலிகுலா. திபேரியஸின் மரணத்திற்குப் பின்னர் கலிகுலா என்பவர் ரோம பேரரசரானார். இவர் கொடுமையானவராகவும் அரக்க குணம் கொண்டவராகவும் காம களியாட்டுகளில் இன்பம் காண்பவராக இருந்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தார். அரச கட்டளை. கலிகுல்லா தன்னுடைய உருவ சிலையை எல்லா நகரங்களிலும் கோவில்களிலும் முக்கியமான தெருக்களிலும் நிறுவியதோடு யூதர்களின் உயிரான எருசலேம் ஆலயத்தின் முன்பாகவும் வைத்து எல்லோரும் வணங்கும்படி கட்டளையிட்டார். இது யூதர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் பெரும் கலக்கத்தையும் மற்றும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. மத மோதல்கள். கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடுகளானது ரோம பேரரசர்களை வழிபடுவதற்கும் கிரேக்க ரோமானிய தெய்வங்களை வணங்குவதற்கும் முரண்பட்டன. கலிகுலாவின் ஆட்சியின் போது கிறிஸ்தவமானது யூதேயா மற்றும் கலிலேயா பகுதிகளில் வசித்து வந்த யூதர்களையும் தாண்டி ரோமானிய மக்களிடையேயும் மற்றும் கிரேக்கர்களிடையேயும் வேகமாக பரவியது. இதனால் அநேக வீட்டு திருச்சபைகள் தோன்ற ஆரம்பித்தன. உபத்திரவங்கள். கலிகுலாவின் ஆட்சியில் பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயினும் இது ரோம ஆட்சியாளர்களால் உண்டான உபத்திரவங்கள் அல்ல.
மாறாக யூத மத தலைவர்களால் சனகெரிப் சங்கம் மூலமாக ஏற்பட்டது. கலிகுல்லா ஆட்சியின் காலத்தில் எருசலேமில் சுமார் 2000 கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார்கள். இதில் பிரபலமானவர் எருசலேம் திருச்சபையின் உதவி ஆயராக இருந்த நிக்கானோர் ஆவார். ரோம பேரரசர்கள் வழிபாடு. ரோம பேரரசில் வசிக்கும் குடிமக்கள் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த ரோம பேரரசர்களுக்கு தூபம் காட்டவும், அதற்குப் பின் வேறு எந்த தெய்வங்களையும் வணங்கலாம் என்றும், இதை செய்ய மறுப்பவர்கள் தேச துரோகிகள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. யூதர்களும் பேரரசர் வழிபாடும். யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் யெகோவா கடவுளை வழிபடவும், ரோமானிய பேரரசர்கள் மற்றும் ரோமானிய தெய்வங்களை வணங்குவதிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆரம்ப காலத்தில் கிறித்தவ மதத்தை யூத மதத்தின் ஒரு பிரிவாக ரோம பேரரசு கருதியது. ஆனால் யூத மத தலைவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களை யெகோவா கடவுளை நிந்தனை செய்பவர்களாகவே கருதினார்கள். கிறிஸ்தவர்களும் பேரரசர் வழிபாடும். யூத மத தலைவர்கள் ஆதி அப்போஸ்தலர்களிடம் கிறிஸ்தவத்தை பரப்பக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள். கிபி 49 முதல் யூத மத தலைவர்கள் தங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எவ்வித தொடர்புமில்லை என்று ரோம ஆட்சியாளர்களுக்கு அறிவித்ததன் காரணமாக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வரிவிலக்குகளும் மற்ற சலுகைகளும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ரோம பேரரசர்கள் மற்றும் ரோம தெய்வங்களை வணங்குவதற்கும், ரோம மத வழிபாடுகளிலும் மற்றும் பொழுதுபோக்கு அரங்கங்களில் பங்கேற்கவும் மறுத்துவிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசுவை தவிர வேறு யாரையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இதனால் அவர்கள் ரோம ஆட்சியாளர்களின் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளானதில் பலர் கொல்லப்பட்டார்கள். ரோம பேரரசரான கிளாடியஸ் ஆட்சியில் கிறிஸ்தவம். கலிகுல்லாவுக்கு பிறகு கிளாடியஸ் அல்லது கிளவுதிராயன் ரோம பேரரசராக வந்தார். இவரது ஆட்சியில் மழையில்லாமல் ஏற்பட்ட வறட்சி மற்றும் பஞ்சம் காரணமாக எருசலேம் திருச்சபை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் சவுலும் பர்னபாவும் அந்தியோகியா திருச்சபை மூலமாக பணம் சேகரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அப்போஸ்தலர்களிடம் கொடுத்தார்கள். இரத்த சாட்சியான முதல் அப்போஸ்தலன் கிளவுதியு ராயன் ஆட்சியின் போது யூதர்களுக்கு ராஜாவான முதலாம் அக்ரிப்பா என்பவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தத் தொடங்கினார். இவர் செபதேயுவின் குமாரரான அப்போஸ்தலர் யாக்கோபை சிரத்தேசம் செய்தார். இது யூதர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்ததால் யூதர்களை பிரியப்படுத்த அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் கொலை செய்ய அவரை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தார். இந்நிலையில் கிபி 44 இல் அக்ரிப்பாவை தேவதூதன் அடித்ததால் அவன் புழுப்புழுத்து இறந்தான். கிளவுதி ராயன் காலத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ரோமானிய தெய்வங்களை வணங்காததற்காக யூதர்கள் எல்லோரையும் எருசலேமில் இருந்தும் மற்றும் ரோம் பகுதியில் இருந்தும் வெளியேற்றினார். கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி. கிளவுதி ராயன் ஆட்சிகாலத்தில் பவுல் அப்போஸ்தலன் ரோம பேரரசு முழுவதும் பயணம் செய்து பிற இனத்தவர்களுக்கு நற்செய்தி பணி அறிவித்ததினால் ரோம பேரரசில் கிறித்தவம் வேகமாக வளர்ந்தது. ஆனால் கிறிஸ்தவத்தின் அசூர வளர்ச்சியை ரோம ஆட்சியாளர்கள் அச்சுறுத்தலாக கருதினார்கள். இந்நிலையில் கிளவுதிராயன் இறந்து போகவே அவரது பேரன் நீரோ என்பவர் ரோம பேரரசர் ஆனார். கிறிஸ்தவத்திற்கு எதிரான அரசாங்க அடக்குமுறை. கிறிஸ்துவின் நற்செய்தியை ரோம பேரரசு முழுவதும் பரப்புவதற்கு அப்போஸ்தலர்கள் கடுமையாக பிரயாசப்பட்டதால் ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளும் ஏழைகளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறித்தவமானது ரோம பேரரசில் இருந்த கிராமங்களில் வளர்ச்சியடைந்து நகரங்களில் இருந்த நடுத்தர மக்கள் மத்தியிலும் ரோம பேரரசின் படையில் இருந்த இராணுவ வீரர்கள் மத்தியிலும் பரவ தொடங்கியது. இதில் அதிகமானோர் கிறிஸ்தவர்களாக மாறியதால் ரோம ஆட்சியாளர்கள் பீதியடைந்தார்கள். இந்நிலையில் கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசுக்கு விசுவாசமற்றவர்களாக இருப்பதாக ரோமானிய ஆட்சியாளர்கள் சந்தேகித்து கிறிஸ்தவர்கள் மூலமாக சட்ட ஒழுங்கு பராமரிப்பு பிரச்சினை ஏற்படும் என்று கருதி கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். கிறித்தவம் சந்தேகிக்கப்பட்டது ஏன்? இயேசு கிறிஸ்து மீண்டும் மேசியாவாக வந்து தங்களை ஆட்சி செய்வார் என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசித்தார்கள். இதை ரோமானியர்கள் தேசதுரோகமாக கருதினார்கள். மேலும் ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவ தலைவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளை மட்டுமே
திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற அனுமதித்தார்கள். திருவிருந்து ஆராதனை நடக்கும்போது வீட்டுக் கதவுகள் மூடப்பட்டன. திருவிருந்தில் பரிமாறப்பட்ட அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கிறிஸ்தவர்கள் மிகுந்த பயபக்தியோடு உட்கொண்டதை மறைந்திருந்து கண்ட பிற மதத்தார் கிறிஸ்தவர்கள் மதுபானம் அருந்தி நரமாமிசம் சாப்பிடுபவர்களாக கருதினார்கள். அப்படியே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளுக்கு பரிசுத்த முத்தம் கொடுத்து ஒருவரையொருவர் வாழ்த்தியதைக் கண்ட பிற மதத்தார் கிறிஸ்தவர்கள் முறைதவறிய உறவு கொள்பவர்கள் என்றும் ஒழுக்கங்கெட்டவர்களாக கருதியதினால் கிறிஸ்தவர்களை அற்பமாக எண்ணி அவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்களின் அரும் பெரும் தியாகங்கள். அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களும் சாதாரணமான மனிதர்கள். ஆனால் அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள். இவர்களே ஆதி திருச்சபையின் முதுகெலும்பாக இருந்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதற்காக பல்வேறு நாடுகளுக்கு கடந்து சென்றார்கள். யோவானை தவிர எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு. இயேசு கிறிஸ்துவுக்குப் பின் பேதுரு அப்போஸ்தலன் திருச்சபைகளுக்கு தலைவராக இருந்தார். பாரம்பரிய செய்திகளின் அடிப்படையில் கிபி 66 இல் ரோம பேரரசர் நீரோ கிறிஸ்தவர்களை கடுமையாக துன்புறுத்திக் கொண்டு இருக்கும்போது பேதுரு ரோம் நகரத்தை விட்டு வெளியேறினார். அப்போது இயேசுவானவர் ஒரு இடத்துக்கு செல்வதை பேதுரு தரிசனத்தில் கண்டார். அப்பொழுது பேதுரு ஓடிப்போய் இயேசுவிடம், நீர் எங்கே செல்கின்றீர் என்றபோது இயேசுவானவர் மீண்டும் சிலுவையில் அறையப்படுவதற்காக எருசலேமுக்குச் செல்வதாக பதிலளித்தார். இந்த பதிலை கேட்ட பேதுரு மிகவும் வெட்கமடைந்து ரோம் நகரை விட்டு வெளியேறும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு மீண்டும் ரோமுக்குச் சென்றார். இரத்த சாட்சி. கிபி 66 இல் ரோமா போர் சேவகர்கள் கிறிஸ்தவத்தை பரப்பியதற்காக பேதுருவை கைது செய்து சிலுவையில் அறைய கொண்டு சென்றபோது இயேசுவானவரைப் போல நேராக சிலுவையில் அறையப்படுவதற்குதான் தகுதியானவன் அல்ல, ஆகவே தன்னை தலைகீழாக அறைய கேட்டுக்கொண்டார். பேதுருவின் விருப்பத்தின்படியே தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். இவரது மரணத்தின் மூலம் இயேசுவின் தீர்க்கதரிசனமும் நிறைவேறியது. யோவான் அதிகாரம் 21 வசனங்கள் 18 மற்றும் 19. ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தின்படி பேதுருதான் முதல் போப்பாண்டவராவார். இரத்த சாட்சிகளான அந்திரேயா மற்றும் யாக்கோபு. அப்போஸ்தலனாகிய அந்திரேயா இயேசுவின் வானவரின் பரமேறுதலுக்குப் பின்பு எருசலேமில் மேல் வீட்டறையில் 12 பேர்களுடன் யாக்கோபும் ஜெபித்துக் கொண்டு இருந்தார். இவர் கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதற்காக சாய்த்தியா என்ற யூரேசியா, மேற்கு யூரேசியாவின் கருங்கடல் பகுதி, ஐரோப்பாவில் dnieper நதி, உக்ரேன் பகுதியான் கிவ் மற்றும் ரஷ்யாவின் நோவ்கரோட் பகுதிகளுக்கு சென்றார். கிபி 68 இல் கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பியதற்காக கிரீஸ் நாட்டில் பத்ரஸ் என்ற இடத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்திரேயாவும் இயேசுவைப் போல் தன்னை நேராக சிலுவையில் அறைய வேண்டாம் என்றதால் பெருக்கல் அல்லது குறுக்கு வடிவ சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். இந்த குறுக்கு வடிவ சிலுவை கிறிஸ்தவத்தில் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கிராஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. செபதேயுவின் குமாரனும் யோவானின் சகோதரருமாகிய சின்ன யாக்கோபு இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று யூதர்களின் ஜெப ஆலயங்களில் போதித்ததினால் அநேக யூதர்கள் கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக எருசலேமில் சனகெரிப் சங்கத்தின் மூலம் யூதருக்கு ராஜாவான அகிரிப்பாவின் உத்தரவின் பேரில் கிபி 44 இல் யாக்கோபு எருசலேமில் சிரச்சேதம் செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். ஸ்பெயின் நாட்டு பாரம்பரியத்தின்படி யாக்கோபின் சரீரம் ஸ்பெயினிலுள்ள சாண்டியாகோ டி கம்போஸ்டலாக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள ஆலயத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அப்போஸ்தலர்களின் முதல் இரத்த சாட்சி யாக்கோபு ஆவார். இரத்த சாட்சியான பிலிப்பு மற்றும் யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் பரமேறுதலுக்கு பிறகு 12 ஆண்டுகளாக எருசலேம் பகுதிகளில் நற்செய்தி பணி செய்து கொண்டிருந்தார். பின்னர் ஆதி திருச்சபையின் 2வது பெரிய நகரமான துருக்கியில் இருந்த எபேசு திருச்சபைக்கு பொறுப்பாக இருந்து கிறிஸ்தவத்தை பரப்பினார்.
அங்கு நற்செய்தி எதிர்ப்பாளர்களால் பலவிதமான சித்திரவதைகளை சந்தித்து ஒரு கட்டத்தில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றியதில் அற்புதமாக உயிர் தப்பினார். இந்நிலையில் 90 வயதான யோவான் கிபி 90 இல் ரோம பேரரசன் டொமிஷியன் சிலைக்கு தூபம் காட்டாததினால் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை ஊக்கப்படுத்தினார். டொமிஷியன் இறந்த பிறகு நாடு திரும்பி இறுதி காலத்தை எபேசுவிலே கழித்து கிபி 98 இல் மரித்தார். அப்போஸ்தலனாகிய பிலிப்பு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதற்காக பிலிப்பு தனது சகோதரியான மரியம்னே மற்றும் அப்போஸ்தலன் பர்தொலொமேயு ஆகியோருடன் கிரீஸ், ஃப்ரைஜியா மற்றும் சிரியாவிற்கு சென்றார்கள். தெற்கு துருக்கியில் அப்போஸ்தலனாகிய பிலிப்பின் நற்செய்தியை கேட்ட ஹைராபோலிஸ் நகர ஆளுநரின் மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இதனால் ஆளுநர் கடுங்கோபம் கொண்டு மூவரையும் கைது செய்து கடும் சித்திரவதை செய்தார்கள். மரியம்னேவுக்கு கடும் அபராதத்தை விதித்து பிலிப்பு மற்றும் பர்தொலொமேயுவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்ல உத்தரவிட்டார். பின்னர் பர்தொலொமேயுவை விடுவித்தார்கள். ஆனால் பிலிப்பு தன்னை சிலுவையில் இருந்து விடுவிக்க வேண்டாம் என்று கூறி நற்செய்தியை அறிவித்தவாறே இரத்த சாட்சியாக மரித்தார். இரத்த சாட்சியான மத்தேயு மற்றும் பர்தொலொமேயு, அப்போஸ்தலனாகிய பர்தொலொமேயு, இவருடைய இயற்பெயர் நாத்தான்வேல். அராமிக் மொழியில் டோல்மே என்று அழைக்கப்படும் டோல்மே என்பவரின் மகன் ஆவார். இவர் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை பரப்ப பம்பாய்க்கு அருகே கல்யாண் என்ற பகுதிகளில் வசித்து வந்த யூதர்களிடம் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார் என்று பாரம்பரிய செய்தி ஒன்று கூறுகிறது. இவரது நற்செய்தி பணியினால் கல்யாண் மன்னராக இருந்த பொலமியஸ் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து திருச்சபைகளை ஸ்தாபித்து எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு மத்தேயு நற்செய்தி நூலை கொடுத்துவிட்டு அர்மீனியா நாட்டுக்கு சென்றார். இங்கும் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் அர்மீனிய இளவரசர் அஸ்டியஸ் பர்தொலொமேயுவை கைது செய்து உயிருடன் கொல்ல உத்தரவிட்டார். அப்போது சரீரத்தை கீற்றுகளாக வெட்டி தோலை உரித்ததினால் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டது. பின்னர் அவரது தலை துண்டிக்கப்பட்டதில் கிறிஸ்துவின் இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போஸ்தலனாகிய மத்தேயு என்ற லேவி, இவர் மார்க்கு மற்றும் லூக்கா நற்செய்தி புத்தகத்தில் லேவி என்று அழைக்கப்படுகிறார். மத்தேயு என்பவர் யூதேயாவில் சுமார் 15 ஆண்டுகளாக கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். இவர் மத்தேயு சுவிசேஷத்தை அராமிக் மொழியில் எழுதினார். நற்செய்தி பணிக்காக மத்தேயு கிபி 60 இல் பார்த்தியா, எத்தியோப்பியா போன்ற ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சென்றார். அங்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்ததினால் எத்தியோப்பியாவில் நதாபா நகரில் சிரச்சேதம் செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். இரத்த சாட்சியான தோமா, அப்போஸ்தலனாகிய தோமா, இயேசுவானவர் பரமேறிய பின்னர் தோமாவும் மற்ற அப்போஸ்தலர்களும் எருசலேமின் மேல் வீட்டறையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். வட இந்தியா ஊழியம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்ற தள்ளுபடி ஆகமத்தில் நற்செய்தி பணிக்காக தோமா தரைமார்க்கமாக வடமேற்கு இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலை மையமாக கொண்டு கிறிஸ்தவத்தை பரப்பியதில் அங்கு ஆட்சி செய்து வந்த மன்னரான கொண்டபோரஸ் என்பவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அங்கு தொடர்ந்து நற்செய்தி பணி செய்து அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். தென் இந்தியா ஊழியம் தோமா கடல் மார்க்கமாக கேரள மாநிலத்திற்கு பயணம் செய்து அங்கிருந்த யூதர்கள் மத்தியில் நற்செய்தி பணி அறிவித்ததில் 40 யூதர்கள் உட்பட சுமார் 300த்திற்கும் அதிகமான உயர்சாதி இந்துக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அங்கு 7 திருச்சபைகளை நிறுவிய பின்பு கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு மலேசியா மற்றும் சீனாவுக்கு சென்றார். இரத்த சாட்சி சீனாவில் இருந்து கிபி 63 இல் கன்னியாகுமரிக்கு அருகே சின்னமுட்டம் துறைமுகத்தில் இறங்கி அரைப்பள்ளியில் ஆலயத்தை நிறுவிவிட்டு மயிலாப்பூர் பகுதிக்கு வந்து நற்செய்தி பணி செய்ததில் அநேக உயர்சாதி இந்துக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் அதன் சுற்று வட்டாரத்திலும் திருச்சபைகளை நிறுவினார். இந்நிலையில் உயர்சாதி பூசாரிகளின் தூண்டுதலின் பேரில் டிசம்பர் 21 கிபி 72 இல் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். இரத்த சாட்சிகளான யாக்கோபு மற்றும் சீமோன், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ற அல்பேயுவின் குமாரன்,
அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு ஆதி திருச்சபையில் 3 தூண்களாக இருந்த பேதுரு, யோவான் என்பவர்களுடன் சேர்ந்து தலைவராக இருந்தார். கிபி 44 இல் யாக்கோபு எருசலேம் திருச்சபையின் முதல் பேராயராகவும், எல்லா திருச்சபைகளுக்கும் பிரதம பேராயருமாக பேதுருவால் நியமிக்கப்பட்டு, திருச்சபைகளை வழிநடத்தினார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்று யூதர்களின் ஜெப ஆலயங்களில் போதித்து வந்ததால், கிபி 62 இல் யூதர்கள் அடித்து இழுத்துக் கொண்டு போய், துன்புறுத்தி, சித்திரவதை செய்து, மலையிலிருந்து தள்ளிவிட்டு, கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போஸ்தலனாகிய சீமோன், யூதமத செலோத்திய பிரிவைச் சேர்ந்த சீமோன் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக எகிப்து, பெர்சியா, அர்மீனியா மற்றும் லெபனான் போன்ற நாடுகள் வரை பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் கிபி 44 இல் ரோம பேரரசானது இங்கிலாந்தை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததால், அங்கு சென்று கிறிஸ்தவத்தை பரப்பினார். ஆகவே இங்கிலாந்தின் முதல் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். கிபி 61 இல் இங்கிலாந்துக்கு மீண்டும் பயணம் மேற்கொண்டு லின்கன்ஷைன் பகுதியில் நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கும்போது ரோம நூற்றுக்கதிபதி சீமோனை கைது செய்து சூரிய கடவுளுக்கு பலி செலுத்தும்படி உத்தரவிட்டார். இதற்கு சீமோன் மறுக்கவே மே மாதம் 10ஆம் தேதி கிபி 61 இல் கைகளும் காலும் கட்டப்பட்டவராக தலையிலிருந்து இடுப்பு வரை ரம்பத்தால் இரண்டாக அறுக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். இரத்த சாட்சியான யூதா மற்றும் பவுல், அப்போஸ்தலனாகிய ததேயு என்ற யூதா, இவர் இயேசு கிறிஸ்துவின் உறவினர், செபதேயுவின் குமாரன் மற்றும் யாக்கோபின் சகோதரனும் ஆவார். அப்போஸ்தலர்களான யூதாவும் செலோத்தியனாகிய சீமோனும் சேர்ந்து யூதேயா, பெர்சியா, சமரியா, எதுமேயா, சிரியா, ஈரான் மற்றும் லிபியா பகுதிகளில் கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். பின்னர் கிபி 62 இல் யூதா மட்டும் எருசலேமுக்கு திரும்பி, தனது சகோதரனாகிய சிமியோனை எருசலேமின் 2வது பேராயராக நியமனம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய யூதா என்பவர் புதிய ஏற்பாட்டில் ஒரு நிருபத்தையும் எழுதியுள்ளார். இவர் கிழக்கத்திய திருச்சபைகளுக்கு கடிதங்களை எழுதி, குறிப்பாக கிறிஸ்தவர்களிடம் திரிபு உபதேசங்களை போதித்த சீமோனியர்கள், நிக்கோலாய் மதஸ்தர்கள் மற்றும் ஞானவாதிகளின் கொள்கைகளுக்கும் விலகி இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். கிபி 72 இல் கிறிஸ்தவத்தை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டு அடித்து, தெருக்களில் இழுத்துச் செல்லப்பட்டு, பின்னர் தலை துண்டிக்கப்பட்டு, இரத்த சாட்சியாக மரித்தார். யூதாவை ஆர்மீனியர்களின் அப்போஸ்தலன் என்று திருச்சபை வரலாறு குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல், பிற இனத்தவருக்கு அப்போஸ்தலராக அறியப்பட்ட பவுல், பொது அமைதிக்கும் யூத மதத்திற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக யூதர்களால் குற்றஞ்சாட்டப்பட்டு, கிறிஸ்தவத்தை பரப்பியதற்காக ரோம பேரரசர் நீரோவால் சிரச்சேதம் செய்யப்பட்டு கிபி 66 இல் ரோமில் இரத்த சாட்சியாக மரித்தார். இரத்த சாட்சிகளான மற்ற அப்போஸ்தலர்கள், மார்க்கு, பாரம்பரிய செய்திகளின்படி மார்க்கு, எகிப்தின் கோப்டிக் ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபையை நிறுவினார். புதிய ஏற்பாட்டில் மார்க்கு நற்செய்தி நூலை எழுதியுள்ளார். கிபி 68 இல் கிறிஸ்தவத்தை பரப்பியதற்காக அலெக்சாந்திரியா தெருக்களில் கால்கள் கட்டப்பட்டவராக குதிரை வண்டியில் இழுத்துச் செல்லப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். லூக்கா, வைத்தியனாகிய லூக்கா புதிய ஏற்பாட்டு நற்செய்தி நூலை எழுதி, கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக எகிப்து மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு சென்றார். இவருடைய நற்செய்தி பணியினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விக்கிரக வணக்க பூசாரிகள் கடும் கோபம் கொண்டு அவரை அடித்து சித்திரவதை செய்து அங்கிருந்த ஒலிவ மரத்தில் தூக்கிலிட்டதில் இரத்த சாட்சியாக மரித்தார். மத்தியாஸ், இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பின்னர் யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக அப்போஸ்தலராக தேர்வு செய்யப்பட்ட மத்தியாஸ், கிறிஸ்துவை அறிவித்ததற்காக துருக்கியின் கப்பதோக்கியாவில் கல்லெறியப்பட்டு, பின்னர் தலை துண்டிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். பர்னபாஸ், இவர் சிரியாவின் சலாமீஸ் மற்றும் சாலோனிகா பகுதியில் வசித்து வந்த யூதர்களின் ஜெப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்று போதித்துக் கொண்டிருந்தார். அப்போது யூத மத தலைவர்கள் பர்னபாவை வெளியே இழுத்துச் சென்று, அடித்து துன்புறுத்தி, சித்திரவதை செய்து, கல்லெறிந்ததில் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இரத்த சாட்சியாக மரித்தார். ரோம பேரரசர் நீரோ ஆட்சியில் கிறிஸ்தவம்
ரோம பேரரசரான நீரோ வெறித்தனம் கொண்டவராக, கொடூர குணம் கொண்டவராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டார். கிறிஸ்தவ மதமானது ரோம பேரரசில் சட்டவிரோதமானது என்று அறிவித்தார். ஆகவே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். நீரோ ஆட்சிகாலத்தில் அப்போஸ்தலர்களாகிய யாக்கோபு, பவுல் மற்றும் பேதுரு ஆகியோர் கொல்லப்பட்டார்கள். ரோமில் பற்றியெரிந்த தீ. கிபி 64 இல் ரோம் நகரில் 9 நாட்களாக எரிந்த தீயின் அகோரத்தினால் நகரத்தின் பெரும்பகுதி இடிந்து விழுந்தது. நீரோதான் இந்த தீயை பற்ற வைத்ததாக செய்திகள் பரவியது. தீயின் அகோரத்தை பார்த்து நீரோ யாழ் இசைத்து பாடல் பாடிக்கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் நீரோ இந்த பெரிய தீ விபத்திற்கு கிறிஸ்தவர்கள்தான் காரணம் என்ற பழியை சுமத்தியதால் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். மரணதண்டனை முறைகள். நீரோவின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களை காட்டு மிருகங்களின் தோள்களில் இறுக்கமாக கட்டி நாய்கள் முன்பாக போட்டு விடுவார்கள். இவர்களை நாய்கள் கடித்து குதறும். விளையாட்டு அரங்கங்களில் இரவு நேரத்தில் கிறிஸ்தவர்களை துணிகளில் சுற்றி அங்கிருந்த தூண்களில் கட்டி தீப்பந்தங்களாக உயிருடன் எரித்தார்கள். ஈவு இரக்கம் இல்லாமல் கிறிஸ்தவர்களின் உடல்களில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி சித்திரவதை செய்தார்கள். பலருடைய கைகளையும் கால்களையும் கட்டி கொப்பரைகளில் வைத்து தண்ணீரை சூடு பண்ணி சித்திரவதை செய்தார்கள். நூற்றுக்கணக்கானோர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். வெஸ்பேசியன் மற்றும் தீத்து ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் 4 பேரரசர்களின் ஆண்டு. நீரோவின் கொடூரத்தனமான வாழ்க்கை தற்கொலையில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து ரோம பேரரசில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தால் ஒரே ஆண்டில் 4 பேரரசர்கள் கல்பா, ஓட்டோ, வைட்டலியஸ் மற்றும் வெஸ்பேசியன் ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராக ஆட்சிக்கு வந்தார்கள். வெஸ்பேசியன் இவருடைய ஆட்சி காலத்தில் ரோம அரசாங்கத்திற்கு எதிராக யூதர்கள் நடத்திய பெரிய கிளர்ச்சியில் எருசலேம் ஆலயத்தையும் எருசலேம் நகரத்தையும் அழிக்கும்படி படைத்தளபதியான தனது மகனுக்கு உத்தரவிட்டார். வெஸ்பேசியன் யூத மதத்தை எப்படியும் அழித்துவிட பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் முடியாமல் போகவே யூத மதத்தை பலவீனப்படுத்த அரசியல் ரீதியாக கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை ஆதரித்தார். தீத்து. வெஸ்பேசியன் இறந்த அவரது மகன் தீத்து என்பவர் ரோம பேரரசராக நியமிக்கப்பட்டார். இவரும் அரசியல் காரணத்திற்காக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அடக்குமுறையை கைவிட்டுவிட்டார். இந்த காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களும் அரசியல் நிர்பந்தத்தினால் பிலாத்து, கலிகுலா, நீரோ, வெஸ்பேசியன் என்பவர்களின் அடக்குமுறையை குறிப்பிடாமல் யூதர்களையே குற்றப்படுத்தி எழுதியுள்ளதாக சில வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எதிர்பாராத விதத்தில் அறியப்படாத நோயால் தீத்து ராயன் இறந்துவிட்டதால் அவருடைய சகோதரர் டொமிசியன் ரோம பேரரசரானார். எருசலேம் ஆலயத்தின் அழிவு. ரோம தளபதியான தீத்து தலைமையில் எருசலேமுக்கு எதிராக ரோமானிய இராணுவம் 7 மாதமாக கடுமையாக நடத்திய போரில் கிபி 70 செப்டம்பர் 2 இம்நாள் எருசலேம் நகர பாதுகாப்பு சுவர்களை உடைத்துக் கொண்டு எருசலேமுக்குள் புகுந்து எருசலேம் தேவாலயத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். 4 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த யுத்தத்தில் சுமார் 10,00,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் மற்றும் சுமார் 97,000 யூத ஆண்கள், பெண்கள் அடிமைகளாக சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ரோம இராணுவமானது எருசலேம் ஆலயத்தை தீ வைத்து கொளுத்தியதால் தங்கத்தால் செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் உருகி கற்களுக்கு இடையே சென்றதால் எல்லா கற்களையும் பெயர்த்து எடுத்தார்கள். இயேசுவானவரின் தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறியது. தற்காலத்தில் எருசலேம் ஆலயத்தில் எஞ்சியிருப்பது வெஸ்டர்ன் வால் என்று அழைக்கப்படுகிற வெளிப்புறச் சுவர் மட்டுமே. இதில் இன்றும் யூதர்கள் தங்கள் தலையினால் முட்டி இடிந்து போன ஆலயம் மீண்டும் 3வது முறையாக கட்டப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ரோம பேரரசர் டொமிஷியன் ஆட்சியில் கிறிஸ்தவர்கள். டொமிஷியன் இவர் தன்னை கடவுளாக அறிவித்து அதை நாணயமாக வெளியிட்ட முதல் ரோம பேரரசர் ஆவார். பூமியின் தன்னை யாரும் வெல்ல முடியாத கடவுள், மகிமையானவர், மகத்துவமானவர், பரிசுத்தமானவர் என்றும் மக்கள் அழைக்க கேட்டுக்கொண்டார். கிறிஸ்தவத்திற்கு எதிரான துன்புறுத்தல்கள். டொமிஷியன் என்பவர் ரோமானிய தெய்வமான வியாழனுக்கு கோவில் கட்ட வரி செலுத்த மறுத்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டார்.
கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அநேகரை கைது செய்து சிறையில் அடைத்தும் தூக்கிலிட்டும் சிலுவையில் அறைந்தும் உயிரோடு எரிக்கவும் செய்தார்கள். கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுக் கொடுப்பதை விட கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாகவே இருந்தார்கள். இந்நிலையில் பேரரசர் டொமிஷியனின் மருமகன் பிளேவியஸ் மற்றும் அவரது மனைவி பிளேவியாவும் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்தார்கள். ஆகவே அவர்களையும் கொலை செய்ய உத்தரவிட்டார். டொமிஷியனின் அரக்க குணம் காரணமாக அவருடைய படைத்தளபதியினால் படுகொலை செய்யப்பட்டார். அப்போஸ்தலராகிய யோவான் டொம்னீஷியன் என்பவர் யோவானை பத்மு தீவிற்கு நாடு கடத்தினார். இவருடைய கொடூர குணத்தை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள யோவான் படுகுழியிலிருந்து எரிவந்த மிருகம் என்றும் பரிசுத்தவான்களின் இரத்தத்தை குடிப்பவன் என்றும் உருவகப்படுத்தி எழுதியுள்ளார். வெளிப்படுத்தல் அதிகாரம் 1 வசனம் 9, வெளிப்படுதல் அதிகாரம் 16 வசனம் 6. ரோம பேரரசன் திராஜன் ஆட்சியில் கிறிஸ்தவம். திராஜன் இவரது ஆட்சியில் புலம்பெயர்ந்த யூதர்கள் ரோம பேரரசுக்கு எதிராக கிட்டோஸ் போர் நடத்தியதில் தோற்றுப்போனதால் சுமார் 1,50,000 யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்நிலையில் வடக்கு ஆசியா மைனரின் ஆளுநரான பியதீனியா என்பவர் பேரரசர் திராஜனிடம் கிறிஸ்தவத்தை தடை செய்ய கேட்டுக்கொண்டார். கிபி 100 கிறிஸ்தவர்கள் ரோமானிய தெய்வங்களை வணங்காவிட்டால் தண்டிக்கப்பட திராஜன் உத்தரவிட்டார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் ரோம பேரரசில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றதால் ரோம ஆட்சியாளர்களுக்கு கடும் அச்சம் ஏற்பட்டு கிறிஸ்தவர்களை கைது செய்து நிர்வாணமாக்கி கடுமையாக உபத்திரவப்படுத்தி சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். கிறிஸ்தவர்களின் சொத்துக்கள் உடைமைகள் எல்லாம் ரோம அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தை கிறிஸ்தவர்கள் விட்டுவிடாமல் மறைவிடங்களிலும் குகைகளிலும் கல்லறை தோட்டத்திலும் ஆராதனை செய்து வந்தார்கள். இரத்த சாட்சியான பேராயர் இக்னேஷியஸ் கிபி 115 துருக்கியில் அந்தியோகியா பேராயர் இக்னேஷியஸ் கைது செய்யப்பட்டு அங்குள்ள விளையாட்டு மைதானத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டார். அப்போது காட்டு மிருகங்கள் என் மீது பாய்ந்து வரட்டும், அவைகள் என்னை பீறி போடாவிட்டால் நான் அவைகளை உசுப்பேற்றி என்னை கடித்து குதறச் செய்வேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வீரமுழக்கமிட்டார். காட்டு மிருகங்கள் இவர் மீது பாய்ந்து வந்து கடித்து குதறி ஒரு எலும்பும் மீதமில்லாமல் தின்று போட்டன. ரோம பேரரசர் ஹட்ரியன் ஆட்சியில் கிறிஸ்தவம். ரோம பேரரசன் திராஜன் மாரடைப்பினால் இறந்து போகவே ஹட்ரியன் ரோம பேரரசரானார். இவர் காலத்தில் பிற மதத்தாரின் சடங்குகளில் கிறிஸ்தவர்களின் குழந்தைகளை நரபலியாக கொடுக்கப்படும் சட்டத்தை இயற்றினார். இதனால் ரோமானிய மக்களின் மத வழிபாட்டிற்காக அநேக கிறிஸ்தவர்களின் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் ரோம அதிகாரிகள் கிறிஸ்தவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து கிறிஸ்துவை மறுதலிக்கிறாயா அல்லது ரோமானிய தெய்வங்களை வணங்குகின்றாயா என்று நிர்பந்தம் கொடுத்தார்கள். இதை செய்யாதவர்களுக்கு மரண தண்டனைகள் வழங்கப்பட்டன. இதனால் கிபி 120 சுமார் 10-23 கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார்கள். கிபி 124 ரோம பேராயர் அலெக்சாண்டரின் 2 உதவி ஆயர்களும் கிபி 132 ரோம பேராயர் இலிதேரியஸ் என்பவரும் மற்றும் அவரது தாய் ஆந்தியாவும் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். பார்கோபா கிளர்ச்சி ரோம பேரரசுக்கு எதிராக பார்கோபா தலைமையில் கிபி 132 முதல் 136 வரையேயான காலகட்டத்தில் யூதர்கள் நடத்திய கிளர்ச்சியில் சுமார் 5,80,000 யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்நிலையில் பேரரசர் ஹட்ரியன் எருசலேமுக்குள் குறிப்பாக யூதர்கள் மற்றும் யூத கிறிஸ்தவர்கள் நுழையக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பித்தார். கிபி 138 எருசலேம் ஆலயம் இருந்த இடத்தில் ரோமானிய தெய்வமான வியாழனுக்கு கோவிலை கட்டி எருசலேமே ரோமானியர்களின் குடியிருப்பு பகுதியாகவும் மாற்றினார். இந்நிலையில் ஹட்ரியன் கொல்லப்பட்டதால் பியூஸ் என்பவர் ரோம பேரரசரானார். உபத்திரவ காலத்தில் திருச்சபைகள், பாதாள கல்லறை குகைகள் ரோம பேரரசின் துன்புறுத்தல்களால்
இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க கிறிஸ்தவர்கள் பாதாள கல்லறைகளில், குகைகளில், மறைவிடங்களில் ஆராதனை நடத்தி வந்தார்கள். இதை கிறிஸ்தவர்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக மீன் படத்தை இரகசிய குறியீடாக வரைந்து வைத்திருந்தார்கள். பொது இடங்களில் முன்பின் தெரியாத ஒருவரை கிறிஸ்தவரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள மீன் படத்தின் பாதியை தரையிலே வரைவார்கள். மற்றவர் மீதி படத்தை வரைந்தால் கட்டி அணைத்துக் கொண்டு தங்கள் அன்பையும் ஐக்கியத்தையும் வளர்த்துக் கொள்வார்கள், இல்லையெனில் கடந்து சென்று விடுவார்கள். மீன் எச்தஸ் மீனின் கிரேக்க வார்த்தை எச்தஸ் என்பதாகும். இது இயேசுஸ் கிறிஸ்டோஸ் திவ் யுவாயோஸ் சோட்டா, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் காட், சேவியர் இயேசு கிறிஸ்து, கடவுளின் குமாரன், மீட்பர் என்பதாகும். ஆதி திருச்சபையில் ஒருவர் கிறிஸ்தவராக மாறுவது இரத்த சாட்சியாக மரிப்பதற்கான அழைப்பாக இருந்தபோது தான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை அறிவிக்க மீன் உருவத்தை பயன்படுத்தினார்கள். துன்புறுத்தலின் விளைவுகள். கிறிஸ்தவத்திற்கு எதிரான துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் திருச்சபையின் தலைவர்களான உதவி ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் எல்லோரும் அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆதி திருத்தந்தையர்கள் கூறிய போதனைகளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டார்கள். மேலும் இரகசியமான இடங்களிலே கூடி வந்து கடவுளை ஆராதித்து தங்கள் அன்பையும் ஐக்கியத்தையும் வளர்த்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவத்திற்கு எதிரான துன்புறுத்தலானது கிறிஸ்தவ இறையியலை மேம்படுத்த பெரிதும் உதவியாக இருந்தது. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். இது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை சாராம்சமாகும். இதை அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தாவிட்டாலும் அவர்களுடைய போதனைகளை அடிப்படையாகக் கொண்டு கிபி 140 திருத்தந்தையர்கள் தொகுத்தார்கள். இது கிறிஸ்தவத்திற்கு எதிராக எழும்பிய ஞானவாதிகளின் கோட்பாடுகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டது. ஆதி திருச்சபையானது இந்த விசுவாச பிரமாணத்தை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்து அதை நம்புகிறவர்களுக்கு மாத்திரமே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இது 12 அப்போஸ்தலர்கள் நினைவாக 12 வாக்கியங்கள் கொண்ட விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்தினார்கள். 1. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். 2. அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். 3. அவர் பரிசுத்த ஆவியானவரால் கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்துப் பிறந்தார். 4. பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 5. 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். 6. பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். 7. அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். 8. பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். 9. பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும். 10. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும். 11. பாவ மன்னிப்பும். 12. சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்பதாகும். ரோம பேரரசர் அண்டோனினஸ் ஆட்சியில் கிறிஸ்தவம் என்ற அண்டோனினஸ் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்களின் மீது அனுதாபம் காட்டினார். ஆயினும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள். ரோம பேரரசில் ஏற்பட்ட நிலநடுக்கம், பஞ்சம், பயங்கர தீ வியத்துக்கள், வெள்ளப்பெருக்கு, கொள்ளை நோய்கள் போன்ற இயற்கை பேரழிவுக்கும் கிறிஸ்தவர்கள்தான் காரணம் என்று குற்றஞ்சாட்டி அவர்களை கைது செய்து விளையாட்டு அரங்கங்களுக்கு இழுத்து வந்து காட்டு விலங்குகளால் கடித்து குதறி கொல்ல வைக்கப்பட்டார்கள். பேராயர் பாலிகார்ப். இவர் துருக்கியில் சிமிர்னா பேராயராக இருந்தார். அப்போஸ்தலர் யோவானின் சீடரான இவர் கிபி 155 கைது செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த விளையாட்டு அரங்கத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கிருந்த ஒரு ரோம அதிகாரி அவரிடம், நீ கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்லிவிடு, உன்னை விடுதலை செய்கின்றோம் என்றார். ஆனால் திருத்தந்தையான பாலிகார்ப் மறுமொழியாக, கடந்த 86 ஆண்டுகள் நான் இயேசுவை சேவித்து வந்துள்ளேன், ஒருபோதும் நான் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து எனக்கு துரோகம் செய்யவில்லை.
இப்படி இருக்க நான் எப்படி என் கடவுளுக்கு துரோகம் செய்வேன் என்று எதிர்கேள்வி கேட்டு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அரங்கமே கேட்கும் அளவிற்கு சத்தமாய் பேசினார். அப்போது அரங்கத்திலிருந்த ரோம அதிகாரிகள் பாலிகார்ப்பை உயிருடன் எரித்துக் கொல்ல வேண்டும் என்று கூச்சலிட்டார்கள். ஆகவே கல் தூணில் பாலிகார்ப்பை இறுகக் கட்டி வைத்து அவரைச் சுற்றிலும் விறகுகள் அடுக்கி உயிருடன் எரித்ததில் இரத்த சாட்சியாக மரித்தார். ரோம பேரரசன் மார்கஸ் அரேலியஸ் ஆட்சியில் கிறிஸ்தவம். மார்கஸ் அரேலியஸ் என்பவரின் தத்துவ வழிகாட்டிகள் ரோம பேரரசிற்கு கிறிஸ்தவ மதமானது ஆபத்தானது என்றும் இது ஸ்டோயிக்க தத்துவங்களுக்கு எதிரானது என்று கூறினார்கள். ஆகவே இயேசுவையும் மகதலேனா மரியாளையும் கேவலப்படுத்த கிறிஸ்தவத்திற்கு எதிராக ஞானவாத நற்செய்திகள் என்ற கிறிஸ்தவ எதிர்ப்பு இலக்கியங்களை எழுதினார்கள். கிறிஸ்தவத்திற்கு எதிரான துன்புறுத்தல்கள். மார்கஸ் அரேலியஸ் என்பவர் கிறிஸ்தவர்களை கண்காணித்து அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவர்களுக்கு கிறிஸ்தவர்களின் சொத்துக்கள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அரசாங்க வெகுமதிகளுக்காகவும் கிறிஸ்தவர்களின் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக பல மக்கள் கிறிஸ்தவர்களை ரோம அதிகாரிகளிடம் காட்டிக் கொடுத்தார்கள். இதனால் கிறிஸ்தவர்களை தேசவிரோத சட்டத்தின் கீழ் கைது செய்து சித்திரவதைகள் செய்து கொன்று குவித்தார்கள். பலர் சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள். மார்கஸ் அரேலியஸ் ஆட்சியில் திறமையான புகழ்பெற்ற விசுவாச தற்காப்பு வேத பண்டிதரான ஜஸ்டின் என்பவர் ரோமில் தலை துண்டிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். மேலும் 90 வயதான பேராயர் பொத்தனிஸ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியானார். அப்படியே கிபி 177 இல் பிரான்சில் அடிமைப் பெண்ணான வீரதீர மங்கையான பிளாண்டினாவும் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார். கிறிஸ்தவர்கள் அநியாயமாய் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்ட உடல்களை ரோனே நதியில் வீசினார்கள். PX ரோமானா இது ரோமானிய பேரரசின் ஸ்திரத்தன்மை, செல்வ செழிப்பு மற்றும் அமைதியின் காலமாகும். இது பேரரசர் அகஸ்டஸ் சீசரின் காலத்தில் கிமு 27 இல் ஆரம்பித்து ரோம பேரரசர் மார்கஸ் ஆரேலியஸ் மரணத்துடன் கிபி 180 முடிந்தது. இந்த 200 ஆண்டுகளில் ரோம பேரரசில் அடிமைகள் கிளர்ச்சிகளோ அல்லது பெரிய உள்நாட்டு கலவரங்களோ அல்லது நாடுகளுக்கிடையே பெரிய யுத்தங்களோ நடைபெறவில்லை. இக்காலகட்டத்தில் ரோம பேரரசின் எல்கைகள் மிகவும் விரிவடைந்து சுமார் 7 கோடி மக்கள் தொகையுடன் ரோமானிய கலாச்சாரமும் பொருளாதாரமும் செழித்து ஓங்கி மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது. PX ரோமானா அஸ்தமனம். மார்கஸ் அரேலியஸ் மரணத்திற்கு பின்னர் அவரது மகன் கம்மோடுஸ் என்பவர் மிருகத்தனமாக கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார். இதனால் ரோம பேரரசில் அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டு ஸ்திர தன்மையை இழக்க ஆரம்பித்தது. கிபி 180 முதல் கிபி 230 ஆண்டுக்குள்ளாக 26 பேரரசர்கள் ஆட்சிக்கு வந்து சென்றார்கள். இதில் ஒரு பேரரசர் மட்டுமே இயற்கையான முறையில் மரித்தார். மற்றவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதனால் ரோம பேரரசின் இராணுவ வலிமை, பொருளாதாரம், அரசியல் செல்வாக்கு எல்லாம் மிகப்பெரிய அழிவை சந்திக்க ஆரம்பித்தது. காட்டுமிராண்டித்தனமான படையெடுப்பாளர்களான விசிகோத்ஸ், ஹன்ஸ், ஜெர்மனிக்ஸ், பெர்ஷியன்ஸ், ஸ்லாவ்ஸ், கோத்ஸ் மற்றும் அவாஸ் ஆகிய பழங்குடியினர்கள் ரோம பேரரசின் நாலாபக்கத்திலிருந்தும் நுழைந்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தினார்கள். ரோம பேரரசர் செப்டிமியஸ் செவரஸ் ஆட்சியில் கிறிஸ்தவம். செவரஸ் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்களின் நண்பர்களாக இருந்தார், ஏனெனில் இவருடைய குடும்பத்தாரிலும் சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் கிபி 202 இல் யூத மதத்திற்கும் மற்றும் கிறிஸ்தவத்திற்கும் எதிராக மதமாற்று தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் வடக்கு ஆபிரிக்கா, அலெக்சாந்திரியா, எகிப்து, ரோம் மற்றும் கொரிந்து நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள் நடந்து கொண்டே இருந்தது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதில் பலர் கொல்லப்பட்டார்கள். இதில் ஆப்பிரிக்காவில் மதாராவில் 4 முக்கிய திருச்சபை தலைவர்களான மிகின், சனம், நாம்ஃபனோ, லியூசிட்டாஸ், புகழ்பெற்ற பெண்கள் பெர்பெச்சுவா, பெலிசிட்டா, ஆதி திருத்தந்தையர்களான அலெக்சாந்திரியாவின் கிளமெண்ட், விசுவாச தற்காப்பியல் வேத பண்டிதர் ஐரேனியஸ், ஆரிஜின் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள். 2ஆம் நூற்றாண்டின் முடிவு. கிபி 30 இல் கிறிஸ்தவம் ஆரம்பமாகி
கிபி 200 வரை 6 தலைமுறைகள் கடந்துவிட்ட காலகட்டத்தில் ரோம பேரரசில் 2.4% கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ரோம பேரரசில் 9.3% மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது. வேதாகமம் 7 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. சுமார் 1.77 கிறிஸ்தவர்கள் இரத்தசாட்சியாக கொல்லப்பட்டிருந்தார்கள். ரோம பேரரசர் மாக்சிமினஸ் திராக்ஸ் ஆட்சியில் கிறிஸ்தவம். ரோம பேரரசரான மாக்சிமினஸ் என்பவர் கிறித்தவத்திற்கு எதிராக மிகப்பெரிய துன்புறுத்தல்களை கொடுக்க ஆரம்பித்தார். இவரது கவனம் முழுவதும் கிறிஸ்தவ தலைவர்களான உதவி ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் மீது இருந்தது. இவரது ஆட்சியில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ தலைவர்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டு குவியலாக புதைக்கப்பட்டார்கள். இவருடைய ஆட்சியில் ரோம் பேராயரான போனியானஸ், கிறிஸ் நாட்டின் 100க்கு அதிபதியான ஆண்டரோஸ், ரோமானிய செனட் உறுப்பினர்களான பாம்ஜியஸ், குவிரிட்டஸ் மற்றும் சிம்லிஷஸ், ரோமா கிறிஸ்தவ மந்திரியான காலிபோடியஸ் மற்றும் பிரபுக்களின் குடும்பத்தைச் சேர்ந்த திருச்சபை பெண் தலைவரான மார்டினா போன்ற தலைவர்களும் கொல்லப்பட்டு திபேர் நதியில் வீசப்பட்டார்கள். ரோம ஆயரான ஹிப்போலிட்டஸ் என்பவரின் கால்கள் கட்டப்பட்டு குதிரை மூலம் தெருக்களில் இழுத்துச் செல்லப்பட்டதில் இரத்தசாட்சியாக மரித்தார். கிறிஸ்தவ இன அழிப்பு. ரோம பேரரசில் கிறிஸ்தவர்கள் யாராவது வேதாகமம் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை கைது செய்து சித்திரவதை செய்து தூக்கிலிட்டார்கள். ரோம பேரரசு கிறிஸ்தவத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீதான தங்கள் விசுவாசத்தை மறுதலியாமல் இவ்வுலகத்தில் கண்களை மூடினால் பரலோகத்தில் கண்களை திறந்து இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்து நித்திய வாழ்க்கை வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் மரணபரியந்தமும் உண்மையாயிருந்தார்கள். ரோம பேரரசர் டெசியஸ் டிராஜன் ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் கிமு 751 இல் ரோம பேரரசு தோன்றி கிபி 249 இல் 1000 ஆண்டு நிறைவு பெற்ற காலகட்டத்தில் டெசியஸ் அரியணைக்கு வந்தார். இவருடைய ஆட்சிக்காலத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள், உள்நாட்டு கலவரங்கள், வெளிநாட்டு தாக்குதல்கள் மூலமாக ரோம பேரரசு நிலைகுலைந்து போனது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள். ரோம பேரரசின் அரசியல் குழப்பங்களுக்கு கிறிஸ்தவ மதம்தான் காரணம் என்று கருதிய டெசியஸ், ரோம பேரரசில் இருக்கும் ஒவ்வொரு குடிமக்களும் ரோம அரசாங்க நீதிபதிகள் முன்பதாக வந்து ரோமானிய தெய்வங்களுக்கு தூபம் செலுத்தி ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லையெனில் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் உத்தரவிட்டதில் சுமார் 500 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் விசுவாச துரோகம் செய்தார்கள். மேலும் பல கிறிஸ்தவர்கள் தலைமறைவானார்கள். இதில் வடக்கு ஆப்பிரிக்காவின் கார்தேஜ் பேராயர் சிப்ரியன், ரோமா பேராயர் ஃபேபியன், அந்தியோகியாவின் பேராயர் பேபிலாஸ், எருசலேமின் ஆயர் அலெக்சாண்டர் மற்றும் அலெக்சாந்திரியா திருத்தந்தையரான ஓரிஜீன் போன்றோர் கிறிஸ்துவை மறுதலித்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். கிறிஸ்தவ காழ்ப்புணர்ச்சி. ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நாமத்து நிமித்தம் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்களே தவிர யூதர்களைப் போல ஒருபோதும் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படவில்லை. The blood of the martyrs is the seal of the church என்ற வார்த்தையானது கிறிஸ்தவம் ஏன் வேகமாக வளர்கிறது என்ற கேள்விக்கு பதிலாக இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள். மகிமையின் நம்பிக்கை. ஆதி திருச்சபையில் ஒருவர் கிறிஸ்தவராக மாறுவதற்கு எந்த ஒரு பொருளாதார, சமூக, அரசியல் ஆதாயமும் இல்லாத நிலையில் கிறிஸ்தவமானது ரோம பேரரசில் அடிமைகள், ஏழைகள் உட்பட எல்லா தரப்பு மக்களையும் வெகுவாக கவர்ந்தது. இது கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் சகோதரிகள் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்தது. நற்செய்தி பணி. ஆதி திருச்சபையில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மிஷனரிகளாக செயல்பட்டு கிறிஸ்தவத்தை எங்கும் பரப்பினார்கள். போர் வீரர்கள் நற்செய்தி அறிவித்து தங்களுடைய சக வீரர்களை ஆத்தும ஆதாயம் செய்தார்கள். கிறிஸ்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டவர்கள் சிறைச்சாலையில் இருந்த சக கைதிகளுக்கு கிறிஸ்துவை அறிவித்து ஆத்தும ஆதாயம் செய்தார்கள். அடிமை பெண்கள் தங்கள் எஜமாட்டிகளிடமும் மற்ற அடிமைகளிடமும் நற்செய்தியை அறிவித்தார்கள். திருமணமான கிறிஸ்தவ பெண்கள் கிறிஸ்தவராகாத தங்கள் கணவரையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஆத்தும ஆதாயம் செய்தார்கள்.
கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ரோம பேரரசின் அரச குடும்பங்களிலும் மற்றும் அதிகாரிகள் குடும்பத்திலும் பலரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் ரோம ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்லி அப்படி செய்யாதவர்களை கடுமையாக உபத்திரவப்படுத்தினார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இயேசுவை மறுதலிப்பதற்கு பதிலாக மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருந்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் சபையின் வித்துக்களாய் விதைக்கப்பட்டார்கள். ரோம பேரரசர் வலேரியன் ஆட்சியில் கிறிஸ்தவம் வலேரியன் ஆட்சி காலத்தில் அந்நிய நாடுகளின் படையெடுப்பு, நீண்ட கால பிளேக் நோய்கள், பஞ்சம், உள்நாட்டு கலவரங்கள் காரணமாக அரசியல் ஸ்திரத்தன்மை இழந்து கொண்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ரோம பேரரசானது தனது கட்டுப்பாட்டை இழந்து கொண்டு இருந்தது. இந்நிலையில் மக்களின் கவனத்தை திசை திருப்ப இந்த சூழ்நிலைக்கு காரணம் கிறிஸ்தவர்களே என்று வலேரியன் குற்றஞ்சாட்டி கிறிஸ்தவர்கள் ரோமானிய தெய்வங்களை வணங்காதது தேச துரோக செயல் என்றும் மரண தண்டனைக்கு தகுதியானது என்றும் கட்டளை பிறப்பித்தார். கிறிஸ்தவத்திற்கு எதிரான துன்புறுத்தல்கள் கிபி ஆகஸ்ட் 257 மாதம் ரோம தெய்வங்களை வணங்காத காரணத்திற்காக கிறிஸ்தவ உதவி ஆயர்கள் மற்றும் பேராயர்களை கைது செய்து தேசதுரோக வழக்கின் கீழ் சிறையில் அடைத்தார்கள். இதில் போப்பாண்டவர் 2ஆம் செக்ஸ்டஸ், ஆயரான லாரன்ஸ் மற்றும் 2 உதவி ஆயர்கள் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டார்கள். கிபி 258 கிறித்தவர்களான ரோம கிறிஸ்தவ செனட் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு கடுமையான அபராதம் விதித்து அவர்களை பதவி நீக்கம் செய்தார்கள். அத்துடன் கிறிஸ்தவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இதில் ரோம குடியுரிமையை பெற்று கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். மறுதலியாமல் விசுவாசத்தில் உறுதியாக நின்றவர்களை கூலி கொடுக்காமல் ரோம அரசாங்க தோட்டங்களில் வேலை செய்ய அனுப்பி வைத்தார்கள். தற்காலிக இழப்புகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்தவமானது ரோம பேரரசில் உபத்திரவத்தின் காலத்திலும் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. ரோம பேரரசர் டயோகிலேட்டன் ஆட்சியில் கிறிஸ்தவம் ரோம பேரரசானது கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, அந்நிய படையெடுப்புகள் மற்றும் அரசியல் நெருக்கடி நேரத்தில் டயோகிலேட்டன் ஆட்சிக்கு வந்தார். ரோம பேரரசில் கிறிஸ்தவத்தை ஒழிப்பது நாட்டில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்று டியோக்ளேடியன் கருதினார். ஆகவே கிபி 303 ஒரு அரசாணையை வெளியிட்டு கிறிஸ்தவர்கள் கூடி வந்து ஆராதனை செய்யக்கூடாது என்பதற்காக ஆலயங்களை தீயிலிட்டு எரிக்கவும் உதவி ஆயர்கள் மற்றும் பேராயர்களை சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார். மேலும் கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை வாசிக்கக்கூடாது என்றும் வேதாகமம் வீட்டில் இருப்பது சட்டப்படி குற்றம் என்று கட்டளையிட்டு கைப்பற்றப்பட்ட வேதாகமங்களை தீவைத்து எரிக்க கட்டளையிட்டார். ரோம பேரரசின் இராணுவத்தில் இருந்த கிறிஸ்தவ வீரர்களையும் பதவி நீக்கம் செய்யவும் ரோம அரசாங்கத்தில் பணியாற்றிய கிறிஸ்தவர்களை வேலையிலிருந்து நீக்கவும் உத்தரவிட்டார். டயோகிலேட்டன் ஆட்சி காலத்தில் ரோம பேரரசில் இருந்த சிறைச்சாலைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களால் நிரம்பி வழிந்தது. அங்கு கிறிஸ்தவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்காமல் சித்திரவதை செய்ததில் பலர் இறந்து போனார்கள். கிறிஸ்தவர்களை அங்கிருந்த சுரங்கங்களுக்கு கொண்டு சென்று அடிமைகளாக வைத்து வேலைகளை வாங்கினார்கள். கிறிஸ்தவர்களை கைது செய்து ஆயிரக்கணக்கானவர்களை சிலுவையில் அறைந்தும் உயிரோடு எரித்தும் விளையாட்டு அரங்கங்களில் காட்டு விலங்குகளால் கடித்து குதிரை வைக்கப்பட்டதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். ஆயினும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை ரோம அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை. டயோக்ளேட்டன் ஆட்சி காலத்தில் ரோம பேரரசானது ஸ்திரத்தன்மை இல்லாமல் அரசியல் குழப்பங்கள் மிகுந்து காணப்பட்டதில் நாட்டில் ஊழல்கள் பெருகி பணமதிப்பு குறைந்து கொண்டே வந்ததால் பொருளாதாரம் வேகமாக சரிந்தது. அப்படியே தலைசிறந்த ரோமானிய இராணுவம் தன் கட்டுக்கோப்பை இழந்து வலிமையை இழந்து கொண்டே வந்தது. இதற்கு காரணம் மிக பரந்து விரிந்திருந்த நிலப்பரப்பு என்பதை உணர்ந்த டயோகிலேட்டன் துணிச்சலாக பல நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். கிபி 285 கிரேக்க மொழி பேசும் கிழக்கு பகுதி என்றும் லத்தீன் மொழி பேசும் மேற்கு பகுதி என்று ரோம பேரரசை பிரித்து 2 துணை பேரரசர்களையும் நியமித்தார். இதன்படி ரோம பேரரசானது டயோக்ளீட்டன், மாக்சிமியன், கேலரியஸ் மற்றும் கான்ஸ்டாண்டியஸ் என்ற 4 பேரரசர்களாக ஆட்சி செய்து டயோக்ளேடியன்,
எல்லோருக்கும் மூத்த பேரரசராக இருந்து ஆட்சி செய்தார். கிபி 304 டயோகிலேட்டனின் மனைவி பிரிஸ்காவும் அவரது மகள் வலேரியாவும் மற்றும் உயர் அதிகாரிகளில் பலரும் கிறிஸ்தவர்களானார்கள். இதனால் புகழ்பெற்ற ரோமானிய தத்துவவாதியான போர்ஃபைரி மற்றும் ரோம ஆளுநரான ஹிஸ்ரோகில்ஸ் ஆகியோர் டயோகிலேட்டனை சந்தித்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பல ஆலோசனை கூறினார்கள். ஆகவே தன் மனைவி, மகள் மற்றும் அரச குடும்பத்தார் என்றும் பார்க்காமல் எல்லோரையும் கொல்ல டயோகிலேட்டன் உத்தரவிட்டார். டயோகிலேட்டனின் 10 ஆண்டுகால ஆட்சியில் சுவிசேஷம் அறிவித்தவர்கள், உதவி ஆயர்கள், ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் என்று சுமார் 3,500 திருச்சபை தலைவர்களும் சுமார் 7,50,000 கிறிஸ்தவ விசுவாசிகளும் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிபி 304 போப்பாண்டவரான மார்சிலினுஸ் என்பவரும் தூக்கிலிடப்பட்டார். கிறிஸ்தவத்தை துன்புறுத்தலினால் அழிக்க முடியாது என்று கருதிய டயோகிலேட்டன் கிறிஸ்தவத்தை அழிக்கும்படியாக இலக்கியங்களை எழுத ஊக்கப்படுத்தினார். 3ஆம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவம், கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரோமானிய மக்கள் தொகையில் சுமார் 10% பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவத்திற்கு எதிராக ரோம பேரரசின் கடுமையான துன்புறுத்தல்களின் மத்தியிலும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இந்நிலையில் டயோகிலேட்டனும் மாக்சிமியனும் கிபி 305 வயது முதிர்வின் காரணமாக பதவி விலகினார்கள். ஆகவே மேற்கு பகுதியில் கான்ஸ்டாண்டியஸ் என்பவரும் கிழக்கு பகுதியின் கலேரியஸ் என்பவரும் ரோம பேரரசை ஆட்சி செய்து வந்தார்கள். கிறிஸ்தவ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான துன்புறுத்தல்கள். ரோம ஆட்சியாளர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களை அந்நிய நாட்டு உளவாளிகளாகவும் தேசதுரோகிகளாகவும் உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு காரணமாக கருதினார்கள். ரோம ஆட்சியாளர்கள் எல்லோரும் கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகளை அழைத்து வந்து ரோமானிய தெய்வங்களை வழிபட சொன்னார்கள். இதற்கு மறுத்த கிறிஸ்தவ பெண்களை அவமானப்படுத்தி அவர்களையும் குழந்தைகளையும் சரீர ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, சமூக ரீதியாக மற்றும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தினார்கள். கிறிஸ்தவ பெண்கள் மீது காட்டு விலங்குகளையும் முரட்டு காளைகளையும் ஈவி அதனுடைய கூரிய பற்களாலும் கொம்புகளால் குத்தி கிழிக்கப்பட்டவும் கடித்து குதறவும் செய்தார்கள். கிறிஸ்தவ பெண்களை காட்டு காளைகளால் குத்தப்பட அவர்களை கட்டி விளையாட்டு திடலுக்கு இழுத்துச் சென்று சித்திரவதை செய்தார்கள். நித்திய ஜீவனை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்தவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ய ஆயத்தமாகவே இருந்தார்கள். ரோம பேரரசர் கலேரியஸ் ஆட்சியில் கிறிஸ்தவம், ரோம பேரரசர் டயோகிலேட்டனினால் கிழக்கு பகுதிக்கு துணை பேரரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கலேரியஸ் என்பவர் கிறிஸ்தவர்களை வெறுத்து அவர்களை அழிக்கும் போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். ஆயினும் ஏழைகள், பெண்கள் மற்றும் அடிமைகள் மாத்திரமல்ல, மேல்தட்டு வர்க்கத்தினர்களும் சிறு, குறு மற்றும் பெரிய வணிகர்களும் கிறிஸ்தவர்களாகிக் கொண்டு இருந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள். கலேரியஸ் கிறிஸ்தவர்களின் வீடுகளையும் ஆலயங்களையும் அழிக்கும்படி கட்டளையிட்டார். கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களின் கண்களை பிடுங்கி அல்லது கைவிரல்கள் அல்லது கால் விரல்களை வெட்டி சித்திரவதை செய்யவும் கட்டளையிட்டார். கிறிஸ்தவ ஆண்களையும் பெண்களையும் மற்றும் குழந்தைகளையும் சுரங்கங்களில் அடிமைகளைப் போல கடுமையான வேலை செய்ய வைத்தார். இறப்பிற்கு பின்பு கிடைக்கும் நித்திய ஜீவ வாழ்க்கையில் பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை, அழுகையும் இல்லை, பாடுகளும் இல்லை, வேதனைகளும் இல்லை என்ற நம்பிக்கையில் விசுவாசத்தில் கிறிஸ்தவர்கள் உறுதியாயிருந்தார்கள். கலேரியஸ் மரணம். கிறிஸ்தவ மதத்தை அழிக்கும் முயற்சியில் எவ்வளவோ முயன்றும் தோல்வியுற்றதைக் கண்டு கேலரியஸ் சோர்ந்து போனார். கிபி 311 கலேரியஸ் திடீரென கொடிய தோல் புற்றுநோயால் அவதியுற்றார். இதில் இவருடைய சரீரத்திலிருந்த தோல்கள் அழுகி நாற்றம் அடிக்க ஆரம்பித்தன. இதற்காக கிறிஸ்தவர்களிடம் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். ஆயினும் கலேரியஸ் தோள்கள் அழுகி மரித்துப் போனார். ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஆட்சியில் கிறிஸ்தவம். கிபி 306 ரோம பேரரசின் மேற்கு பகுதியில் துணை பேரரசராக இருந்த கன்ஸ்டான்ஷியஸ்க்கு பிறகு அவரது மகன் கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசரானார். கிபி 306 கான்ஸ்டன்டைனின் தாயான ஹெலினா கிறிஸ்தவரானார். இவருடைய இடைவிடாத ஜெபமானது கான்ஸ்டன்டைனை மாத்திரம் மாற்றவில்லை, உலக அரசியலையே மாற்றியது.
மெல்வியன் பாலம் போர் கிபி 312 இல் கான்ஸ்டன்டைனுக்கு எதிராக 3 அந்நிய நாட்டு பழங்குடியினர்கள் ஒன்று சேர்ந்து ரோமுக்கு அருகே மெல்வியன் பாலத்தில் யுத்தத்திற்கு அணிவகுந்து நின்றார்கள். இந்த யுத்தத்தில் குறைவான எண்ணிக்கையில் இருந்த ரோம இராணுவமானது தோற்றுப்போகும் நிலையில் இருந்தது. ஆகவே கடவுளின் உதவிக்காக கான்ஸ்டன்டைன் மன்றாடி ஜெபித்தார். அப்போது வானத்தில் ஒரு சிலுவை அடையாளம் தோன்றி இந்த அடையாளத்துடன் நீ வெற்றி பெறுவாய் என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டார். ஆகவே கான்ஸ்டன்டைன் தன் போர்வீரர்களின் கேடயங்களில் சிலுவை அடையாளத்தை வரைந்து யுத்தத்திற்குச் சென்று எதிரிகளை வெற்றியை பெற்றார். சி மற்றும் ரோ என்பது கிறிஸ்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு கிறிஸ்து அல்லது மேசியா என்று பொருள். மெல்வியன் பாலத்தின் வெற்றியின் மூலம் சிலுவையானது கிறிஸ்தவர்களின் புனித சின்னமாக மாறியது. மிலன் அரச கட்டளை கிபி 313 இல் கான்ஸ்டன்டைன் கிழக்கு பகுதி ரோம பேரரசர் லிசினியஸ் உடன் இணைந்து ரோம பேரரசில் கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம், உரிமைகள் மற்றும் சலுகைகள் கொடுத்தார். இவை யாவும் ரோம பேரரசில் கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது. கிறிஸ்தவ துன்புறுத்தலின் நேர்மறை விளைவுகள் ஆதி திருச்சபையின் முதல் 3 நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவராக மாறினால் உயிரையே தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. அரசியல், சமூக மற்றும் பொருளாதார ஆதாயத்திற்காக எவரும் கிறிஸ்தவர்களாகவில்லை. ஆகவே கிறிஸ்தவர்கள் பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டு இருந்தார்கள். எண்ணிக்கை அதிகரிப்பு ஆதி திருச்சபை எந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்டதோ அந்த அளவிற்கும் அதிகமாக சுவிசேஷ ஊழியம் செய்ய கிறிஸ்தவர்கள் ஆர்வம் காண்பித்ததால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்தது. கிபி 30 இல் எருசலேமில் பெந்தேகோஸ்தே திருநாளில் 500 பேர்கள் கொண்ட எண்ணிக்கையானது கிபி 300 இல் 7.5 கோடி மக்கள் தொகை கொண்ட ரோம பேரரசில் சுமார் 10% பேர் கிறிஸ்தவர்களானார்கள். வேதாகம கோட்பாடுகள் இயேசுவானவர் நன்கு வரையறுக்கப்பட்ட வேதாகம கோட்பாடுகளையோ அல்லது புனித நூல்கள் என்று எதையும் விட்டுச் செல்லவில்லை. இயேசுவானவர் போதித்த காரியங்களையும் அப்போஸ்தலர்களின் போதனைகளையும் கருத்தில் கொண்டு ஆதி திருத்தந்தையர்கள் வேதாகம கோட்பாடுகளையும் உருவாக்கினார்கள். திருச்சபையும் அரசாங்கமும் ரோம பேரரசானது கிறிஸ்தவ துன்புறுத்தலின் எதிர்மறை விளைவுகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ரோம பேரரசின் துன்புறுத்தல்களில் கிறிஸ்துவை மறுதலித்த சில திருச்சபை உதவி ஆயர்கள் மற்றும் பேராயர்களை மீண்டும் சபையில் ஏற்றுக்கொள்வது குறித்து மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. அப்போது சிலர் அவர்களை மன்னித்து விடுவோம் என்றார்கள். ஆனால் வடக்கு ஆப்பிரிக்காவில் ஆயராக இருந்த நோவேஷன்ஸ் ஆதரவாளர்கள் இவர்களை மீண்டும் சபை தலைவர்களாக நியமிக்கக்கூடாது என்றும் இவர்கள் கொடுக்கும் ஞானஸ்நானம் மற்றும் திருவிருந்து செல்லுபடியாகாது என்று கூறியதால் கடும் அமளி உண்டாயிற்று. இலக்கிய குறைவுபாடு ஆதி திருச்சபையின் 300 ஆண்டுகால துன்புறுத்தல்களில் காலகட்டத்தில் இயேசுவானவர் தங்கள் தலைமுறையிலேயே மீண்டும் வந்துவிடுவார் என்று உறுதியாக நம்பியதால் கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரம், அப்போஸ்தலர்கள் போதனைகளே, சரித்திர ஆதாரங்களை இலக்கிய பூர்வமாக எழுதி வைக்காமல் விட்டுவிட்டார்கள். உபதேசங்கள் கிறிஸ்தவர்கள் சுமார் 300 ஆண்டுகளாக இரத்தசாட்சியாக மரித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் திருச்சபைகளில் தோன்றிக் கொண்டிருந்த உபதேசங்களை யாரும் பெரிதாக திருச்சபையின் வளர்ச்சி கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்திற்கு ஆதரவாக இருந்ததினால் அவருக்கு முந்தைய ரோம பேரரசர்களால் கிறிஸ்தவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை திரும்ப கொடுக்க உத்தரவிட்டார். அப்படியே ரோம பேரரசில் இடிக்கப்பட்ட எல்லா தேவாலயங்களையும் புதுப்பித்துக் கொடுத்தார். சர்வ வல்லமை பொருந்திய கடவுளை சுதந்திரமாக ஆராதிக்க பெரிய பெரிய பேராலயங்களை அரசாங்கத்தின் சார்பாக கட்டிக் கொடுத்தார். சலுகைகள் கான்ஸ்டன்டைன் அரசாங்கத்தின் மூலமாக உதவி ஆயர்கள் மற்றும் பேராயர்களுக்கு ஊதியம் வழங்கி அவர்களுக்கு வரி விலக்கும் கொடுத்தார். கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு ரோம அரசாங்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல பதவிகள் வழங்கப்பட்டன. பரிசுத்த வேதாகமத்தின் கையெழுத்து பிரதிகளை நகல் எடுத்து விநியோகிப்பதற்கு அரசாங்கம் மூலம் நிதி உதவி செய்யப்பட்டது. வேதாகம கல்லூரிகளை ஆரம்பிக்க பொருளுதவிகளும் மற்றும் நிதி உதவிகளும் செய்யப்பட்டது. சமுதாய முன்னேற்றங்கள் ரோம பேரரசில் கிபி 313 முதல் கிறிஸ்தவ மதம் அங்கீகரிக்கப்பட்டதால் பொது இடங்களில் கிறிஸ்தவ கூட்டங்களை நடத்தவும் தெருக்களில் நற்செய்தி அறிவிக்கவும்
மற்றும் ஆலயங்கள் கட்டவும் அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் கிறிஸ்தவர்களின் அன்பும் ஐக்கியமும் சகோதரத்துவமும் அதிகமாகி அந்நியர்களை விருந்தோம்பல் செய்வதிலும் நோயுற்றவர்களை கவனிப்பதிலும் வசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதும் திருச்சபையின் தலையாய கடமையாக மாறியதில் அநேகர் கிறிஸ்தவர்களானார்கள். சமூக வாழ்வியல் ரோம பேரரசில் கிறிஸ்தவ போதனைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அடிமைகள் மற்றும் குற்றவாளின் முகத்தில் சூடு வைத்து முத்திரை குத்தும் பழக்கமும் மற்றும் அடிமைகளை சிலுவையில் அறையப்படுவதும் ஒழிக்கப்பட்டது. மனிதர்களை தண்டிக்க விளையாட்டு அரங்கங்களில் காட்டு விலங்குகளால் கடித்துக்கு தரப்படும் நிகழ்ச்சிகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டன. முறிதவறிய உறவினால் பிறந்த குழந்தைகள் கொல்லப்படுவது தடை செய்யப்பட்டது. சமுதாயம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் திருமணத்தை பாதுகாக்க கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டன. சமுதாயத்தில் நிலவு வந்த பாலியல் ஒழுக்கக்கேடுகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. பேராலயங்கள் கான்ஸ்டன்டைன் ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவர்களின் வழிபாட்டிற்காக விடுமுறை நாளாக அறிவித்தார். ஆதி திருச்சபையில் வீடுகளில் நடந்து வந்த ஆராதனைகளை பொது இடங்களில் நடத்த அனுமதி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அனுபவித்தவர்கள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார்கள். அரசாங்க உதவியுடன் ரோம பேரரசு முழுவதும் பேராலயங்கள் கட்டப்பட்டது. ஆதி திருச்சபையில் ஒரு வீட்டில் சுமார் 20 அல்லது 30 பேர் கூடி வந்து ஆராதித்த நிலையில் கிபி 313க்கு பிறகு ஒவ்வொரு பேராலயங்களிலும் சுமார் 2000 முதல் 3000 கிறிஸ்தவர்கள் கூடி வந்து ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். கிபி 337 இல் கான்ஸ்டன்டைன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். நிறுவனமான திருச்சபை ரோம பேரரசில் கட்டுப்பாடில்லாமலும் மற்றும் ஒழுங்கு இல்லாமலும் சிதறடிக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவ திருச்சபைகளை ஒரே குடையின் கீழ் கொண்டுவர கான்ஸ்டன்டைன் விரும்பினார். இயேசுவானவர் கிறிஸ்த விசுவாசத்தை தோற்றுவித்தார் என்றால் கான்ஸ்டன்டைன் திருச்சபைகளை நிறுவனமாக செயல்படும் அளவிற்கு உயர்த்தினார். நிசேயா திருச்சபை மன்றம் அப்போஸ்தலர்களின் மரணத்திற்குப் பிறகு சுமார் 250 ஆண்டுகளாக ஆதி திருச்சபைகளில் இறையியல் கோட்பாடுகள் தவறாக போதிக்கப்பட்டதினால் ஏராளமான உபதேசங்கள் திருச்சபைகளுக்குள் தோன்றியதினால் திருச்சபையானது அமைதியிழந்து காணப்பட்டது. ஆகவே கிபி 325 இல் கான்ஸ்டன்டைன் நிசேயா என்ற நகரில் ஒரு திருச்சபை மன்றத்தை கூட்டி சரியான வேதாம கோட்பாடுகளை உருவாக்க 318 பேராயர்கள் 1220 ஆயர்கள் 150 உதவி ஆயர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் நிறைந்த ஒரு கூட்டத்தை கூட்டினார். இவர்கள் எல்லோரும் வேதவசனங்களின் அடிப்படையில் வேதாகம கோட்பாடுகளை நிசேயா விசுவாச பிரமாணமாக உருவாக்கினார்கள். நிசேயா விசுவாச பிரமாணம் கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசத்தை நன்கு போதித்து அதை விசுவாசித்தவர்களுக்கு மாத்திரமே ஞானஸ்நானம் கொடுத்து திருச்சபையில் அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொண்டார்கள். திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான வேதாகம கோட்பாடுகளுக்கு எதிராக போதிப்பவர்களை திரிபு கோட்பாடுகாரர்கள் என்று அழைத்து அவர்களை திருச்சபையின் பொறுப்புகளில் இருந்து நீக்கினார்கள். மேலும் திருச்சபையில் அவ்வப்போது தோன்றும் உபதேசங்களை கண்டறிந்து அவற்றை வேதாகம வசனங்களின் அடிப்படையில் ஆராய்ந்து தவறான புரிதல்களை திருச்சபைகளில் இருந்து நீக்கினார்கள். ஆதி திருச்சபை நிர்வாக முறைகள் உலகளாவிய திருச்சபை ஆதி திருச்சபையான வீட்டு திருச்சபையாக ஆரம்பிக்கப்பட்டு காலங்கள் செல்லச் செல்ல பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. ஆதி திருச்சபையில் வலுவான நிர்வாக அமைப்பு ஏதும் இல்லாதிருந்தது. ரோம பேரரசின் கடும் துன்புறுத்தல் காரணமாக அப்போஸ்தலர்கள் காலத்திற்கு பின்பு கிபி 313 வரை திருச்சபைக்கு என்று ஒரு மைய அதிகார அமைப்பு இல்லாமல் இருந்தது. ஆகவே திருச்சபைக்கு வலுவான நிர்வாக அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இது உலகளாவிய திருச்சபை அல்லது கேத்தலிக் சர்ச் என்று அழைக்கப்பட்டது. திருச்சபை நிர்வாகம் ஆதி திருச்சபையில் வேதவசனங்களின் அடிப்படையில் உதவி ஆயர்கள் ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் என்ற நிர்வாக அமைப்பை உருவாக்கினார்கள். உதவி ஆயர்கள் எல்லோரும் பொதுவாக நற்செய்தி அறிவிக்கவும் திருச்சபையில் நோய்வாய்ப்பட்டவர்கள் முதியவர்கள் விதவைகள் திருச்சபை சொத்துக்களை பராமரித்தல் போன்றவற்றை கவனித்துக் கொண்டார்கள். ஆயர்கள் எல்லோரும் திருச்சபைக்கு தலைவராக இருந்து விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்களுக்கு வேதாகமத்தை கற்பிக்கவும் திருவருட்சாதனங்களை கொடுக்கவும் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்தார்கள்.
பேராயர்கள் எல்லோரும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இருக்கும் திருச்சபையின் ஆயர்களுக்கும் உதவி ஆயர்களுக்கும் பொறுப்பாக இருந்து திருச்சபைகளை மேற்பார்வை செய்து வந்தார்கள். இம்முறையானது ஆதி அப்போஸ்தலர்கள் காலம் முதற்கொண்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது. அப்போஸ்தல வழிமரபு. ஆதி திருச்சபையின் பேராயர்கள் அப்போஸ்தலர்களின் வழிமரபு பிரதிநிதிகளாக அறியப்படுகிறார்கள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது இயேசுவானவர் திருச்சபை தலைவராக தனது பிரதிநிதியாக பேதுருவை நியமித்தார் என்று சொந்தம் கொண்டாடுகின்றார்கள். எப்படியெனில் பேதுரு ரோமின் முதல் பேராயராக இருந்தபடியால் பேதுருவின் வாரிசுகளாக பேராயர்கள் நியமிக்கப்படுவதாக கூறுகின்றார்கள். முற்பிதாக்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை முற்பிதாக்களாக அழைத்தார்கள். இதுபோல ஆதி திருச்சபையில் 5 பெரிய திருச்சபைகளின் தலைவர்களை முற்பிதாக்கள் என்றழைத்தார்கள். கான்ஸ்டாண்டினோபிள், அலெக்சாந்திரியா, அந்தியோகியா மற்றும் எருசலேம் போன்ற கிழக்கு ரோமா பேரரசில் 4 பேராயர்களும் மேற்கு ரோமா பேரரசில் ரோம் பேராயரும் இருந்தார்கள். போப்பாண்டவர். ஆதி திருச்சபையின் 5 முற்பிதாக்களும் போப் என்ற இலத்தீன் வார்த்தையில் அப்பா அல்லது தந்தை என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் கிபி 313 இல் ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் காலத்திலிருந்து ரோம பேராயராக இருந்தவர்கள் அரசியல் முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தார்கள். இந்நிலையில் கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து போப்பாண்டவர் என்கிற பட்டமானது ரோம பேராயர் மட்டுமே பயன்படுத்தும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதனால் மற்ற 4 முற்பிதாக்களும் பேராயர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள். ஆதி திருச்சபையின் சரித்திரத்தில் முதல் 31 போப்பாண்டவர்களில் 28 பேர் இரத்தசாட்சியாக மரித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை. கிபி முதல் நூற்றாண்டில் யூத மதத்தின் ஒரு பிரிவாக இருந்த இயேசு இயக்கமானது பவுல் அப்போஸ்தலனின் மிஷனரி பணிகள் மூலம் கிறிஸ்தவ மதமாக வளர்ச்சி பெற்று சில நூற்றாண்டுகளில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா நாடுகளின் அரசாங்க மதமாக மாறியது. ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையே எவ்வளவு என்பது பற்றிய விபரங்கள் இல்லாமல் இருந்தது. இதனால் கிபி 18ஆம் நூற்றாண்டில் எட்வர்ட் கிம்பின் என்ற இங்கிலாந்து நாட்டு வரலாற்று ஆசிரியர் ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை மதிப்பிட முதலில் ஆய்வுகளை மேற்கொண்டார். இவருடைய ஆய்வின்படி கிபி 313 வரை ரோம பேரரசில் சுமார் 35 இலட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்ததாக குறிப்பிடுகின்றார். ஆனால் இது மிகவும் குறைவு என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். இந்நிலையில் கிபி 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் சிறந்த சமூகவியலாளரான ராட்னி ஸ்டாக் என்பவர் எண்கணிதத்தின் அடிப்படையில் கிபி 40 இல் சுமார் 1.000 கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருந்திருக்க வேண்டும் என்கிறார். ஆனால் இது அப்போஸ்தலர் 1 மற்றும் 2ஆம் அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள எண்ணிக்கை என்பது இலக்கிய மிகைப்படுத்தல் என்று கூறுகின்றார். ஆனால் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் சுமார் 40% கிறிஸ்தவர்கள் அதிகரித்து கிபி 100 இல் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 7.53 இருந்திருக்க வேண்டும். அப்படியே கிபி 200 இல் இது 2.1779 ஆகவும் கிபி 300 இல் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 62.99 ஆகவும் கிபி 313 இல் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 1 கோடி மக்கள் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பல அறிஞர்கள் ராட்னி ஸ்டாக் இன் சோஷியல் ரியாக்ஷன் மாடல் ஆய்வை ஏற்றுக்கொள்கின்றார்கள். புதிய ஏற்பாடு வரைமுறை. வாய்மொழி நற்செய்தி. ஆதி திருச்சபையில் கிபி 55ஆம் ஆண்டு வரை புதிய ஏற்பாட்டின் நூல்கள் எதுவும் எழுதப்படவில்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லோரும் இயேசுவானர் கூறிய கதைகள், உவமைகள் மற்றும் நீதி போதனைகளை வாய்மொழியாக அறிவித்து கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல்தான் கிபி 55 முதல் நிருபங்களை எழுத ஆரம்பிக்கின்றார். கிபி 60க்கு பின்பு நற்செய்தி ஆசிரியர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவ இலக்கியங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதிலும் யூதர்களின் தாக்குதல்களை முறியடிக்கவும் திரிபு கோட்பாட்டுகாரர்கள் மற்றும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக எழுந்த பிற மத போதனைகளுக்கு எதிராக பவுல் அப்போஸ்தலன் கிபி 55 இல் நிருபங்களை எழுத ஆரம்பித்தார். இவர் முதலாவது எழுதியது 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் ஆகும்.
அப்போஸ்தலர்களில் பலரும் மற்றும் அப்போஸ்தலர்கள் அல்லாதோரும் நிருபங்களை எழுத ஆரம்பித்தார்கள். பலர் அப்போஸ்தலர்களின் பெயர்களில் நிருபங்களையும் மற்றும் சுவிசேஷகங்களையும் எழுதினார்கள். புதிய ஏற்பாடு வரைமுறையில் கான்ஸ்டன்டைன் பங்கு. கான்ஸ்டன்டைன் கிபி 330 இல் புதிய ஏற்பாட்டை வரைமுறைப்படுத்தும் நோக்கில் எவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் இறையூக்கம் அல்லது இன்ஸ்பிரேஷன் செய்யப்பட்ட புத்தகங்களை வரைமுறை செய்யவும் மற்றும் எவையெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு தேவையான நூல்கள் என்று பட்டியலிடவும் திருச்சபை தலைவர்களுக்கு உத்தரவிட்டார். இதுதான் புதிய ஏற்பாடு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு நம்மிடம் புதிய ஏற்பாடு இருக்கிறது என்றால் அதற்கு கான்ஸ்டன்டைன் என்பவர்தான் முக்கிய காரணம் ஆவார். ஏன் புதிய ஏற்பாட்டு வரைமுறை? கிபி 320க்குள் சுமார் 200க்கும் அதிகமான புதிய ஏற்பாட்டு நூல்கள் எழுதப்பட்டு இருந்தது. இவையாவும் சேகரிக்கப்பட்டு எவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் இறையூக்கம் பெற்றவைகள்? எவைகள் எல்லாம் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது? எவைகள் எல்லாம் ஆதி அப்போஸ்தலர்களின் காலங்களில் எழுதப்பட்டது? எவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் இறையியலுக்கு முரண்பாடாக காணப்படுகிறது? எவையெல்லாம் புனைப்பெயர்களில் எழுதப்பட்டுள்ளது என்று வகைப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாடு காரணகர்த்தாக்கள். பிரான்ஸ் நாட்டில் லான்ஸ் பேராயரும் வேத பண்டிதருமான ஐரேனியஸ், எகிப்து நாட்டின் அலெக்சாந்திரிய பேராயரும் மற்றும் வேத பண்டிதருமான ஆரிஜின், அலெக்சாந்திரிய பேராயரும் வேத பண்டிதருமான அதனாசியஸ், தெற்கு ஐரோப்பாவை சேர்ந்த ஜெரோம், பிரான்சு நாட்டின் ஹிப்போ பேராயரும் வேத பண்டிதருமான அகஸ்டின் ஆகியோர் புதிய ஏற்பாடு நூல்கள் தொகுக்கப்படுவதற்கு மிகுந்த பிரயாசப்பட்டார்கள். கார்தேஸ் திருச்சபை மன்றம் புதிய ஏற்பாடு நூல்களை இறுதி செய்வதற்காக கிபி 397 இல் கார்தேஸ் திருச்சபை மன்றம் கூட்டப்பட்டது. இதில் யூதர்களின் 39 பழைய ஏற்பாட்டு நூல்களுடன் புதிய ஏற்பாட்டின் 27 நூல்களும் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்திற்கு அதிகாரப்பூர்வமான புத்தகங்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. இதற்குப்பின் புதிய ஏற்பாட்டில் புதிதாக புத்தகங்களை சேர்க்கவும் கூடாது, அப்படியே குறைக்கவும் கூடாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு திருச்சபையில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரோமா பேரரசர் தியோனிசியஸ் ஆட்சியில் கிறிஸ்தவம். கான்ஸ்டன்டைன் காலத்திற்கு பிறகு வந்த ரோமா பேரரசர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள்தான். கிபி 380 இல் ரோமா பேரரசரான தியோடிசியஸ் என்பவர் ஒரு அரசாணையை வெளியிட்டு ரோமா பேரரசில் ரோமானிய மதத்திற்கு பதிலாக கிறிஸ்தவமே அதிகாரப்பூர்வ மதமாக இருக்கும் அறிவித்தார். இது ரோமானிய பேரரசில் கிறிஸ்தவமயமாக்கலை மிக வேகமாக துரிதப்படுத்தியது. திருச்சபை மன்றம் கிபி 381 இல் ரோமா பேரரசர் தியோடிசியஸ் என்பவர் கான்ஸ்டாண்டினோபில் என்ற இடத்தில் இரண்டாவது திருச்சபை மன்றத்தை கூட்டினார். இம்மன்றத்தில் சுமார் 50 ஆண்டுகளாக திருச்சபையில் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த கோட்பாடுகளுக்கு விடைகள் காணப்பட்டு திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான கோட்பாடுகளுக்கு எதிராக போதகம் பண்ணும் திரிபு உபதேசக்காரர்களை திருச்சபையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற காரணத்திற்காக கைது செய்து அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று சட்டங்கள் இயற்றப்பட்டன. பிற மதத்தார் துன்புறுத்தப்படுதல். கிபி 391 இல் ரோமா பேரரசர் தியோடிசியஸ் கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்காக ரோமா பேரரசில் இருந்த கிரேக்க, பெர்சிய மற்றும் ரோமானிய மதங்களை தடை செய்ய உத்தரவிட்டார். இதை பயன்படுத்திக் கொண்ட கிறிஸ்தவ மதவாதிகள் உடனடியாக ரோமா பேரரசில் இருந்த பிற மதத்தார்களை துன்புறுத்தி அவர்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்ற ஆரம்பித்தார்கள். இந்நிலையில் கடந்த 300 ஆண்டுகளாக ரோம பேரரசில் இருந்த மக்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினால் துன்புறுத்தல்களை சந்தித்த நிலை மாறி இப்போது மக்கள் கிறிஸ்தவர்களாய் மாறாவிட்டால் துன்புறுத்தப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். மதத்தின் கீழ் அரசாங்கம். தியோடியஸ் ஆட்சி காலத்தில் கிபி 390 ஏப்ரலைந்து இந்நாள் ரோம நீதிபதி ஒருவர் புகழ்பெற்ற தேரோட்டியாக இருந்தவரே ஓரினச்சேர்க்கை செய்த குற்றத்திற்காக கைது செய்து கிரீஸ் நாட்டில் இருந்த தெசலோனிக்கா சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் சிலர் தேரோட்டிக்கு ஆதரவாக இருந்து அவருடைய விடுதலைக்காக போராடினார்கள். இதற்கு அந்த நீதிபதி மறுத்ததால் ஏற்பட்ட வன்முறையில் அந்த நீதிபதி கொல்லப்பட்டார். தெசலோனிக்கா படுகொலை. ரோமா பேரரசில் ஒரு நீதிபதி கொல்லப்பட்டதற்கு தந்திரமாக பழி வாங்க
ரோம பேரரசர் தியோடோசியஸ் என்பவர் அங்கிருந்த விளையாட்டு மைதானத்தில் தேர் பந்தயத்தை அறிவித்தார். இதனால் அந்த மைதானத்தில் இருந்த அரங்கம் முழுவதும் மக்கள் கூடி வந்தார்கள். அப்போது அந்த மைதானத்தின் வாயில் கதவுகளை அடைத்துவிட்டு, மக்களை கொல்ல தியோனிசியஸ் ரோம இராணுவத்தை ஏவிவிட்டதில் சுமார் 7,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். திருச்சபையின் கட்டுப்பாடு ரோம பேரரசர் தியோடிசியஸின் ஆவிக்குரிய அரசியல் ஆலோசகராக வடக்கு இத்தாலியின் மிலன் பேராயர் அம்ப்ரோஸ் என்பவர் மிக கோபமடைந்து, தெசலோனிக்கா படுகொலைக்காக ரோமா பேரரசர் தியோடிசியஸ் மன்னிப்பு கேட்க தனது அரச ஆடைகளை களைந்து சாக்கு ஆடையை அணிந்து கொண்டு கடவுளின் கருணைக்காக பகிரங்கமாக தெசலோனிக்கா ஆலயத்தில் மன்றாட வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கும் வரை அவருக்கு திருவிருந்து கொடுக்க முடியாது என்றும் உறுதிபட கூறினார். இதற்கு தியோடோசியஸ் சம்மதித்தபோது ரோமா பேரரசின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பேரரசர் தன்னை திருச்சபையின் கட்டுப்பாட்டிற்கு சமர்ப்பித்தது ரோம அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து வைத்தது. அரசியல் அதிகாரம் தியோடியஸ் காலத்திற்கு பின்வந்த ரோம பேரரசர்கள் எல்லோரும் திருச்சபை தலைவர்களின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஆட்சி செய்தார்கள். இதனால் ரோம பேரரசரின் செல்வாக்கும் மற்றும் அதிகாரமும் வீழ்ச்சியடைந்தது. இப்போது ரோம பேரரசரினால் கிறிஸ்தவ மதகுருமார்களின் முடிவுகளை மறுக்கவும் முடியவில்லை. அதை மீற தைரியமும் இல்லாமல் போயிற்று. பேரரசர் மற்றும் போப்பாண்டவர் ரோம பேரரசர்கள் அரசியல் காரணங்களுக்காக அல்லது விடுமுறையாக ரோமை விட்டு வெளியே செல்லும்போது ரோம பேராயரான போப்பாண்டவர்தான் ரோம அரசாங்கத்திற்கு தலைவர்களாக செயல்பட்டார்கள். இந்நிலையில் போப்பாண்டவர் திருச்சபை மதகுருமார்கள் மூலம் ரோம பேரரசின் நிர்வாகத்தினரோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ரோமா அரசியல் நிகழ்வுகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார்கள். இதனால் போப்பாண்டவர் எல்லா திருச்சபைகளுக்கு மேலாக அதிகாரம் கொண்டவராகவும் ரோம பேரரசின் அரசியலிலும் செல்வாக்கு பெற ஆரம்பித்தார். போப்பாண்டவரின் கீழ் பேரரசர்கள் ஆரம்ப காலங்களில் திருச்சபையின் விவகாரங்களை மட்டும் போப்பாண்டவர்கள் கவனித்து வந்தார்கள். இந்நிலையில் திருச்சபை மன்றங்கள் மூலமாக அதிக அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு திருச்சபைக்கு கடுமையான சட்டங்களையும் இயற்றியதுமல்லாமல் திரிபு கோட்பாட்டாளர்களை ஒழித்துக் கட்டினார்கள். இந்நிலையில் ரோம பேரரசை ஆட்சி செய்து வரும் பேரரசரை மக்கள் தங்கள் மன்னராக கருதாமல் கிறிஸ்தவ மதத்தின் தலைவராக இருக்கும் போப்பாண்டவரை பூமியில் ஆட்சி செய்யும் கடவுளின் உயிருள்ள அவதாரம் என்று கருத ஆரம்பித்ததால் போப்பாண்டவர்களின் பெயரும் புகழும் விண்ணைதோடும் அளவிற்கு உயர்ந்தது. மேற்கு ரோம பேரரசின் வீழ்ச்சி ரோம பேரரசுக்கு எதிராக ஐரோப்பாவிலும் மற்றும் ஆசியாவிலும் இருந்து படையெடுத்து வந்த பழங்குடியினர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரோம பேரரசை கைப்பற்றிக் கொண்டு இருந்தார்கள். இத்துடன் ரோம பேரரசின் இராணுவம், அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளுடன் சேர்ந்து கொண்டதினால் கிபி 476 இல் மேற்கு ரோம பேரரசு வீழ்ச்சியடைந்தது. ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் ரோமானிய இராணுவ வீரர்களுக்கு முறையான பயிற்சியும் தேசபக்தியும் இல்லாததால் ரோம அரசாங்கமானது கூலிப்படையினரை வாடகைக்கு வைத்துக் கொண்டார்கள். ரோம பேரரசில் திறமையற்ற, ஊழலில் ஊறிப்போன அரசாங்க அதிகாரிகளால் உள்நாட்டு கலவரங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனதினால் ரோம குடிமக்களும் ரோம பேரரசுக்கு விசுவாசமாக இருக்கவில்லை. ரோம பேரரசானது அடிமைகளின் உழைப்பையே நம்பி இருந்ததால் விவசாயிகள் மீது கவனம் செலுத்தவில்லை. இதனால் நாட்டில் அநியாய வரி விதிப்புகளும் வேலையில்லா திண்டாட்டமும் மிகப்பெரிய பணவீக்கத்தை ஏற்படுத்தின. தொடர்ச்சியாக நடைபெற்ற உள்நாட்டு கலவரங்கள் ரோம பேரரசின் 1/3 பொருளாதாரத்தை அழித்தன. ரோம பேரரசில் ஏழைகள் மற்றும் பணக்காரர்களுக்கிடையே மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. வேலையில்லா திண்டாட்டத்தினால் இளைஞர்கள் சோம்பேறிகளாக, சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டு இருந்தார்கள். கிபி 476 இல் மேற்கு ரோம பேரரசை ஆட்சி செய்து வந்த பேரரசர் ரொமுலஸ் ஆகஸ்டஸ் என்பவருக்கு எதிராக ஜெர்மானிய பழங்குடி தலைவர் ஓடோசர் என்பவர் படையெடுத்து வந்து ரோமை கைப்பற்றினார். இதனால் சுமார் 1000 ஆண்டுகளாக கம்பீரமாக ஆட்சி செய்து வந்த மேற்கு ரோம பேரரசு வீழ்ச்சியடைந்தது.
ரோம பேரரசின் அஸ்தமனம் கிபி 338 இல் கான்ஸ்டன்டைன் வாரிசுகளின் காலத்திலிருந்து போப்பாண்டவர்கள் ரோம பேரரசின் அரசியலில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள். கிபி 380 இல் கிறிஸ்தவம் ரோமானிய பேரரசின் அதிகாரப்பூர்வ மதமாக மாறியபோது திருச்சபையின் செல்வாக்கு அதிகரித்தது. இந்நிலையில் கிபி 476 இல் ஜெர்மானிய பழங்குடி தலைவர் ஓடோசர் மேற்கு ரோம பேரரசினை கைப்பற்றினார். இந்நிலையில் கிபி 485 க்குள் ஜெர்மானிய பழங்குடியினர் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். போப்பாண்டவரின் வானளாவிய அதிகாரம் மேற்கு ரோம பேரரசின் வீழ்ச்சியைத் தொடர்ந்து திருச்சபையானது மதம், அரசியல், தத்துவங்கள், நீதி, நியாயங்கள், கலைகள் மற்றும் கல்வித்துறைகள் என்று எல்லா இடங்களிலும் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் கிபி 15ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும் சுமார் 1000 வருடங்கள் போப்பாண்டவர்கள் ஐரோப்பா நாடுகளின் மதத்திலும் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்தி உலகிலேயே மிக பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருந்தார்கள். கிழக்கு ரோம பேரரசு கிபி 476 இல் மேற்கு ரோம பேரரசின் வீழ்ச்சியைத் தொடர்ந்து கான்ஸ்டாண்டினோப்போலை மையமாகக் கொண்டு ஆட்சி செய்து வந்த கிழக்கு ரோம பேரரசர்கள் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு கிறிஸ்தவ மதகுருமார்களையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டார்கள். கிழக்கு ரோம பேரரசானது சபை சரித்திரத்தில் பைசன்டைன் பேரரசாக அழைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கிபி 1453 இல் கிழக்கு ரோமா பேரரசானது ஆட்டோமன் பேரரசிடம் வீழ்ச்சியடைந்ததில் முழு ரோமா பேரரசும் அழிந்துவிட்டது. பவர் முடிவுரை கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி கிரேக்கம் மற்றும் ரோமானிய உலகில் மத சகிப்புத்தன்மை கொண்ட காலகட்டத்தில் கிறிஸ்தவ மதமானது ஒரு இயக்கமாக ஆரம்பமானது. கிறித்தவத்தின் வளர்ச்சிக்கு கிரேக்கர்கள் தத்துவ ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சிறப்பான பங்களித்தார்கள். ரோம பேரரசின் சிறப்பான சாலை வசதிகள், சட்ட திட்டங்கள், இராணுவம் மற்றும் பிஎக்ஸ் ரோமானா கொள்கைகள் எல்லாம் கிறிஸ்தவத்தை வளர்க்க மேலும் உதவியது. அப்படியே யூத மதமும் கிறிஸ்தவத்தை வளர்க்க மூலக்கல்லாக மாறி பழைய ஏற்பாட்டையும் 10 கற்பனைகளையும் ஜெப ஆலயங்களையும் கொடுத்து கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக விளங்கியது. வாழ்வியல் முறையில் தாக்கம் யூத மதத்தின் ஒரு பிரிவாக ஆரம்பமான இயேசு இயக்கமானது கிறிஸ்தவ மதமாக வளர்ச்சி பெற்று முதல் நூற்றாண்டின் இறுதியில் ரோமா பேரரசு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. கிறிஸ்தவர்களும் மற்ற மத பிரிவுகளைப் போலவே கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக வெறுப்பு, விமர்சனம் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள். இந்த தடைகள் மற்றும் போராட்டங்கள் அனைத்தையும் மீறி கிறிஸ்தவமானது வேகமாக பரவி கிபி 380 இல் அதிகாரப்பூர்வ மதமாக உயர்ந்தது. கிபி 476 இல் மேற்கு ரோமா பேரரசு வீழ்ச்சியடைந்த போதும் திருச்சபையானது சுமார் 1,000 ஆண்டுகளுக்கு மேற்கத்திய நாடுகளின் மதம், மொழி மற்றும் அரசியல் மையமாக கோலோச்சியது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும் மக்கள் தொகையில் 1/3 கிறித்தவராக அறியப்பட்ட நிலையில் உலகின் மிகப்பெரிய மதமாக இருந்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறது.